இனிய மாலை வணக்கம். ஒரு படைப்பாளி தன் அக உலகத்தையும் புற உலகத்தையும் ஒன்றிணைத்து எழுதும் பொழுது அது தலைமுறைகளை கடந்து வாழும். கலையும் இலக்கியமும் மனித மனங்களை செழுமைப்படுத்தி சிந்தனையை விசாலமாக்கும் அற்புதமான ஆற்றல் கொண்டவை. அத்தகைய அற்புதமான ஒரு படைப்பாளியின் படைப்புலகத்தை பற்றி இன்றைய கலந்துரையாடலில் நாம் காண உள்ளோம். தமிழ் இலக்கிய உலகிலும் நுண்கலை துறையிலும் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தடம் பதித்து வரும் மகத்தான ஆளுமை படைப்பாளர் இந்திரன் அவர்களை நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவரது கலை மற்றும் இலக்கிய பயணத்தின் ஆழமான பக்கங்களை நம்மிடையே விவாதித்து வெளிக்கொணர இருக்கும் இரு முக்கிய ஆளுமைகள் தோழர் எழுத்தாளர் ஒளிவண்ணன் அவர்கள், நூலகவியலாளர் தோழர் ரெஜினா அவர்கள் இருவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தங்களின் சிந்தனை பங்களிப்பால் நிகழ்வை செழுமைப்படுத்தும் சான்றோர் பெருமக்கள், கவிஞர்கள், வாசகர்கள், எழுத்தாளர்கள், இணையம் வழி இணைந்திருக்கும் இலக்கிய தோழமைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய விருந்தினர் மற்றும் வினவினர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை வழங்குவதற்காக தோழர் தேவா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவா. அன்பின் யாவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். எழுத்தாளர் இந்திரன் தமிழ் நவீன இலக்கிய சூழலிலும் நுண்கலைத்துறையிலும் நவீன அழகியலையும் உலகளாவிய பார்வையும் அறிமுகப்படுத்திய முன்னோடிகளில் ஒருவர். புதுச்சேரியில் பிறந்த இவரின் இயற்பெயர் ராஜேந்திரன். இவர் இந்தியன் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கவிஞர், கலை விமர்சகர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர், இதழாசிரியர் மற்றும் கலை கண்காட்சி அமைப்பாளர் என பல்வேறு தளங்களில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தொடர்ந்து இயங்கி வருகிறார். வெளிச்சம், த லிவிங் ஆர்ட், நுண்கலை ஆகிய கலை இதழ்களின் ஆசிரியராக பங்காற்றி நவீன கலை கோட்பாடுகளையும் நுண்கலைகள் பற்றிய விழிப்புணர்வையும் தமிழ் சூழலில் விதைத்தார். மேலும் அ டயலாக் வித் பெயிண்டிங் 30, ஸ்கல்ப்சரல் டயலாக் போன்ற கலை சார்ந்த குறும்படங்களை உருவாக்கியுள்ளார். இந்தியா முழுவதும் பல முக்கிய ஓவிய மற்றும் சிற்ப கண்காட்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட போது திருக்குறளின் 133 அதிகாரங்களுக்கும் 133 நவீன ஓவியர்களின் படைப்புகளை திரட்டி இவர் அமைத்த மாபெரும் கலை கண்காட்சி இவரது ஒருங்கிணைப்பு திறனுக்கு ஒரு சிறந்த சான்றாகும். சிங்கப்பூர், பிரான்சின் குவாடலூப், ரீயூனியன் ஐலாண்ட் உள்ளிட்ட பல சர்வதேச தளங்களில் தமிழ் கலை இலக்கியத்தை பிரதிநிதிப்படுத்தி உரையாற்றியுள்ளார். இவரின் படைப்புகள்: திருவடி மலர்கள், சிலபஸ் ஆஃப் சைலன்ஸ், அந்நியன், முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள், அக்ரிலிக் மூன், செலக்டட் போயம் ஆஃப் இந்திரன், மின்துகள் பரப்பு, மிக அருகில் கடல், மேசை மேல் செத்த பூனை, பிரபஞ்சத்தின் சமையல் குறிப்பு புத்தகம், பிரம்மைகளின் மாளிகை, கலை விமர்சன நூல்கள், நவீன கலையின் புதிய எல்லைகள், ரே, சினிமாவும் கலையும், தமிழ் அழகியல், மேன் அண்ட் மாடர்ன் மித், தற்கால கலை, அகமும் புறமும், டேக்கிங் இஸ் ஆர்ட் டு ட்ரைவல்ஸ், தேடலின் குரல்கள், தமிழக தற்கால கலை வரலாறு, நவீன ஓவியம், கலை ஓவியம், சிற்பம் பற்றிய கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம், காற்றுக்கு திசை இல்லை, பசித்த தலைமுறை, பிணத்தை எரித்தே வெளிச்சம், கவிதாயனா, a trilingual collection of ஒரியா poetry, கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள், மஞ்சள் வயலில் வெறி பிடித்த தும்பிகள், பறவைகள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம். இவர் பெற்ற விருதுகள்: சாகித்ய அகாடமி விருது, ஒரிய கவிஞர் மனோரமா பிஸ்வால் மகாபத்ராவின் கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்த பறவைகள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம் என்ற நூலுக்காக பெற்றார். வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது, ஆப்பிரிக்க தலித் மற்றும் ஆதிவாசி விளிம்பு நிலை மக்களின் இலக்கியங்களை உலக தளத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்த வாழ்நாள் இலக்கிய பணிக்காக வழங்கப்பட்டது. தமிழ் தடாகம் வாழ்நாள் சாதனையாளர் விருது, தமிழ் நவீன கவிதை, கலை விமர்சனம் மற்றும் நுண்கலைத்துறைக்கு இவர் ஆற்றிய தொடர்ச்சியான பங்களிப்பை போற்றி வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்வாறு பல விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார்.
இத்தகு சிறப்பு வாய்ந்த தோழமையோடு உரையாட இருப்பவர்கள் முனைவர் கோ. ஒளிவண்ணன், எழுத்தாளர், பதிப்பாளர் மற்றும் பேச்சாளர் ஆவார். இவர் சென்னையை மையமாக கொண்டு இயங்கும் எமரால்ட் பப்ளிஷர்ஸ் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாகவும் இயக்குநராகவும் இருக்கிறார். ரோட்டரி என்ற தமிழக சமூக அமைப்பின் முன்னாள் ஆளுநராகவும் இருந்துள்ளார். முனைவர் ரெஜினா சந்திரா, எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். கணிதத்தில் இளங்கலை பட்டமும் நூலகவியலில் முனைவர் பட்டமும் பெற்ற இவர் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நூலகராக பணியாற்றி வருகிறார். தமிழ் காற்றோடு செல்லிடட்டும் இந்த மாலை போல். நன்றி. அருமை தேவா, நன்றிகள். ஓலிஜி, உங்களுடைய கேள்விகளை நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் நாயகராக யாருடைய படைப்புகளை குறித்து பேசப் போகிறோமோ அந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர் அருமை சகோதரர் இந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது மிக சிறப்பு. அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை, அவருடைய படைப்புகளை படித்து உள்வாங்கி தன்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் முனைவர் ரெஜினா சந்திரா அவர்களையும் பாராட்டி, பிறகு இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அருமை தோழர் வினிதா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று இருக்கின்றேன். இது பல நாட்களாக அவளோடு எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி. இதே நாளில் இன்னொரு நிகழ்ச்சி வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர், போற்றுதலுக்குரிய கவிஞர் அவர்களுக்கு இன்றைக்கு சமூக நீதி விருது வழங்கக்கூடிய ஒரு நாள். அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன். இடையிலே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அண்ணன் இந்திரன் பால் கொண்டிருக்கிற அன்பும் அவருடைய எழுத்தின் மீது நான் கொண்டிருக்கின்ற அந்த காதலும் தான் காரணமாக இருக்க முடியும். எனக்கு பல வாழ்க்கையில நம்ம பலர் பல ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைந்து போகிறார்கள். மக்கள் அவர்களை மறந்தும் போகிறார்கள். மக்கள் என்பது சொல்வது நான் பொதுமக்களை மட்டும் சொன்னதில்லை, அவருடைய மக்களே கூட அவரை மறந்து போய்விடக்கூடிய அவல சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கேயோ சிலர் தான் இந்த உலகத்திலே they create a lasting impact. இந்த உலகத்திலே காலங்காலமாக நிற்கக்கூடிய வகையிலே தங்களுடைய ஆற்றலையும் படைப்புகளையும் விட்டு செல்கிறார்கள். அது அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம், இல்லை என்றால் கரிகால சோழன் போல ஒரு கல்லணையாக இருக்கலாம், திருவள்ளுவரை போல திருக்குறளை விட்டு சென்ற ஒரு படைப்பாளியாக இருக்கலாம். எப்படியோ they all create a lasting impact in the society. அது எல்லோராலும் அது செய்ய முடிவதில்லை. காரணம், ஒரு சிலர் தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நான் எந்த காலகட்டத்தில் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தை செவனை நடத்துபவர்கள். அந்த வகையில என்னை இந்திரன் அவர்கள் ஒரு வகையில் ஆச்சரியப்படுத்தினாலும் இன்னொரு வகையான ஆச்சரியம் என்னவென்று பார்த்தால், அவர் ஒரு பன்முக தன்மையாளர். பொதுவாக ஒரு துறையை சார்ந்தவர்கள் அந்த துறையிலே மட்டும்தான் அவர்கள் கோல் வைச்சுவார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பர்டைஸ் என்றே சொல்வார்கள். ஆனால் இவரை பொறுத்தவரை பல துறைகளிலே அவர் தன்னுடைய சிறப்பு இயல்புகளை வெளிப்படுத்தியவர். பொதுவாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் என்று சொல்வார்கள். அதெல்லாம் பொய்யாக்கியவர்கள் இந்திரன் அவர்களும் உண்டு. காரணம், அவர் எல்லாவற்றிலுமே எந்த துறையாக இருந்தாலும் அதில் உள்ளே புகுந்து அதை ஒரு கை பார்த்துவிட்டு ஒரு முதன்மை இடத்திற்கு வரக்கூடிய ஒரு பெருமகனார். எனக்கு அவர் மொழிபெயர்ப்பாளராக அறிந்திருக்கிறேன், ஓவியராக அறிந்திருக்கின்றேன், எழுத்தாளராக அறிந்திருக்கிறேன், கவிஞராக அறிந்திருக்கின்றேன். நல்ல படைப்பாற்றல், அவருடைய படைப்பாற்றல் கவிதைகள், கட்டுரைகள் வாயிலாகவும் நான் பார்த்திருக்கின்றேன். அதை தவிர நான் மிக முக்கியமாக அவரை வியந்து பார்ப்பது, பொதுவாகவே ஆளுமைகள் ஆகிவிட்டாலே அவர்களுக்கும் எளிய மக்களுக்கும் வெகு தூரம் ஆகிவிடும். தனக்கு வேண்டியவர்களாக இருந்தால் மட்டும் அந்த படைப்புகளை எடுத்து பாராட்டுவது, ஆஹா ஓஹோ என்று என்னுடைய இலக்கிய வாரிசு என்று புகழ்வது, தனக்கு அந்த வட்டத்துக்குள் வராதவர்களாக இருந்தால் அவனெல்லாம் என்ன எழுதுகிறான் என்று இன்றைக்கு நாம் இலக்கிய சூழலை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதிலும் நான் வித்தியாசமானவன் என்று அவர் இன்றைக்கு புதிதாக எழுத வருபவர்களை கூட அவர்களுடைய கைப்பற்றி அழைத்து செல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய குழுவை சார்ந்த இதே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ரெஜினா சந்திரா அவர்கள் புத்தகம் வெளியிட்ட போது கூட, முதல் புத்தகம் தானே, இந்த புத்தகத்திற்கு முயற்சி செய்து பாருங்கள், என்ன சொல்வார் என்று தெரியவில்லை என்று சொன்னேன். ஆனால் அந்த புத்தகத்தை வாங்கி அதற்கு முன்னுரை வழங்கியது மட்டுமல்லாமல் அந்த புத்தக நிகழ்ச்சிக்கே அந்த புத்தகத்திற்கு கூடிய சிறப்புகளை எடுத்து வியம்பியவர் அண்ணன் இந்திரன் அவர்கள்.
அவர்களுடைய படைப்புகள் தினம் படைச்சுக்கிட்டு இருக்கார். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற குமரேசன் அண்ணா எப்படி தினம் காலையில் 5 மணிக்கெல்லாம் ஒரு படைப்பை உருவாக்கி விடுகிறார். முன்பெல்லாம் நாளிதழுக்காக காத்திருந்த காலங்கள் போய் இன்றைக்கு நாம் குமரேசன், இந்திரன் இவர்களால் தான் நமக்கு இன்றைக்கு இந்து பேப்பராகவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பராகவும் இன்றைக்கு நமக்கு காட்சியளிக்கிறார்கள். காலை எழுந்தவுடன் அவர்களுடைய பதிவுகளை படிப்பது நம்முடைய வாடிக்கையாகி விடுகிறது. அவர்களுடைய கருத்துக்கள் பல்வேறு விஷயங்களை சார்ந்து அவர்கள் பேசுகிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு இந்திரன் அவர்களுடைய பல்வேறு படைப்புகள் இருந்தாலும் கூட நேரம் கருதியும் நான் அவருடைய எந்த படைப்புகளிலே தாக்கம் எனக்கு ஏற்படுத்தியதோ அதை குறித்து பேசலாம் என்று இருக்கின்றேன். பொதுவாக உலக இலக்கியங்களை மொழிபெயர்ப்பு செய்வது என்பது மிக சவாலான ஒன்று. வெகு சிலரே அதிலே கரை கண்டிருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு இன்றைக்கு மிக எளிமையாக செயற்கை நுண்ணறிவுகள் மூலமாக வந்தாலும் கூட அதற்கு உயிரோட்டம் கொடுப்பது என்பது மிக முக்கியம். இவைகளெல்லாம் இல்லாத காலகட்டங்களிலேயே எப்படி இந்திரன் அவர்கள் எல்லாம் இதை மொழிபெயர்ப்பு செய்திருப்பார்கள் என்று யோசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த வகையில என்னை ஆச்சரியப்படுத்த 2 சிறுகதைகளை மட்டும் நான் அந்த கதைகளையும் சொல்லி அவருடைய மொழிபெயர்ப்பு ஆற்றலையும் வெளியிட்டு நான் விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். ஒன்று, எகிப்து நாட்டு சிறுகதை ஒன்று. யூசுப் கில்ரிஸ் எழுதிய ஒரு புத்தகம். யூசுப் கிப்ரிஸ் எழுதிய சிறுகதை, அதாவது சேர் கேரியர், நாற்காலி சுமப்பவர் என்ற பெயரில் எழுதப்பட்ட கதை. சுமப்பவர், நாற்காலி சுமப்பவர் என்ற கதை. இந்த கதையை நான் ஆங்கிலத்திலும் போய் படித்தேன். ஏனென்று சொன்னால் இவர் எப்படி இதை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் என்கிற அந்த ஆவல் தான். இந்த நாவல் மிக எளிதானது அல்ல. சாதாரணமாக படிக்கும் போது இந்த நாவல் ஏதோ ஒரு மிகப்பெரிய நாற்காலி ஒன்றை தன்னுடைய பாரத்தை விட, அவன் ஒரு 50 கிலோவாக இருந்தால் 150 கிலோ என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்காக சொல்கிறேன். தன்னை விட 2-3 மடங்கு கனமான ஒரு நாற்காலியை சுமந்து செல்வது போலதான் இந்த கதை தொடங்குகிறது. இதை ஒருவர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் பர்சன்ல தான் ஒருத்தர் இந்த கதையை நமக்கு சொல்றாரு. இந்த இவ்வளவு கனமானதை தூக்கிட்டு போறான். அதாவது நாற்காலிக்கு 4 கால், ஆனா தொலைவில் இருந்து பார்க்கும்போது 5 கால்களாக தெரிகிறது. அந்த 5வது கால் யார் என்று சொன்னால் சுமந்து செல்பவனே ஒரு கால் போல குச்சியாக அவன் உடல் மெலிந்து போய் அந்த நாற்காலியை கொண்டு செல்கிறான். நீ ஏன் அந்த நாற்காலியை சுமந்து செல்கிறாய்? எதற்காக அந்த நாற்காலியை எனக்கு வெயிட் தூக்கிட்டு போற? இறக்கி வைக்கலாமே அப்படின்னு அக்கறையோடு கேட்கும்போது இல்லை, எனக்கு அது உத்தரவு, நான் அதை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறான். இது இது பார்க்கும்போது ஒரு நாற்காலியை தூக்கிட்டு போறா யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் இந்த கதையில பாத்தீங்கன்னா எங்கேயுமே எதுவுமே என்ன ஏதுங்கிறதே தெரியாது. இதுதான் மிக முக்கியம். இது அலிகாரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க லிட்ரேச்சர்ல. அதாவது இதை மறைமுக பொருளாக சொல்லப்படுகின்றது. நேரடியாக பார்க்கும்போது மிக எளிமையாக இருக்கும். இது ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜார்ஜ் ஆர்வெல்லுடைய அனிமல் ஃபார்ம் என்கிற கதை நமக்கு தெரியும். அனிமல் ஃபார்ம் கதையில இதே போலதான் அது ஒரு டிஸ்டோபியன் லிட்ரேச்சர் அனிமல் ஃபார்ம். அதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் விலங்குகளை வைத்து ஒரு கதை புனையப்பட்டிருக்கும். அந்த கதைகளில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குழந்தைகளுக்கான கதை போலதான் எளிமையாக பார்ப்பதற்கு இருக்கும். ஆனால் அந்த கதைகளை வாசித்து முடிக்கும் போதுதான் நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மை சுத்தி இருக்கின்ற ஆட்சியாளர்களும் நம்மை சுத்தி இருக்கின்ற அதிகார வர்க்கத்தையும் காட்டும். அதே போலதான் இந்த நாற்காலி சுமப்பவன் கதையில எங்கேயுமே எந்த விதமான குறியீடுமே இருக்காது. மிக எளிமையாக நாற்காலியை சுமந்து கொண்டு போகிறான். அவன் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அந்த எழுத்தாளர் மூலத்தில் சுட்டி காட்டுவான். எவ்வளவு சுமந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது அவன் நைல் தொடங்குவதற்கு முன்னாடிருந்தே சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவான். அதாவது இன்ஃபைனைட், அதாவது காலம் சொல்ல முடியாத காலத்திலிருந்து சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போதுதான் அப்போதுதான் நமக்கு புரியும் இது ஒரு மனிதன் நாற்காலியை சுமப்பது அல்ல, அதையும் தாண்டி ஏதோ ஒன்றை தான் பேசுகிறது என்று சொல்லும்போது நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறு வாசிப்பு செய்யும் போது அல்லது மறு விளக்கம் நமக்கு கொடுக்கும் போதுதான் நமக்கு தெரிகிறது அவன் சுமப்பது ஒரு ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டுகின்ற அதிகாரமாக இருக்கலாம், ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை அவன் காலமாக சுமந்து கொண்டிருக்கின்றான். அதை இன்னொருத்தன் மிக அக்கறையோடு அப்பா போதும், அதிலேயே அச்சடித்திருக்கிறது, அந்த நாற்காலியிலே சொல்லியிருக்கிறது, போதும் இறக்கி வைத்து விடு என்று சொல்லியிருக்கிறது, இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் வேண்டாம் இறக்கி விடு என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லும் போது கூட அவன் அதை இறக்குவதற்கு தயாராக இல்லை. நாம் பார்த்திருப்போம், கிளி கூண்டிலே கிளி இருக்கும், அவர் கதவை திறந்து விட்டு வெளியே வரும் அந்த கிளிக்கு ஒரு கடலை கொடுப்பான், அதை வாங்கி கொண்டு திரும்பவும் பவ்யமாக அதுவே உள்ளே போய் விட்டு கதவை மூடு என்று சொல்வது நிலையிலே அது நிற்கும். இதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கிளி நினைத்திருந்தால் அப்போதே கூட பறந்து போயிருக்கலாம், பறக்காது.
காரணம் அதுக்கு பறப்பதே மறந்து போய்விட்டது. அப்படித்தான் இந்த சமூகத்திலே நாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு கட்டமைப்பை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்டமைப்பிலிருந்து வருவதில்லை. இதை கூட இன்றைக்கு மாலை நான் ஒருவரோடு உரையாடி கொண்டிருந்த போது இந்த கதையை பற்றி சொல்லும் போது இதை நாம் எதற்கு வேண்டுமானாலும் பொருத்திக் கொள்ளலாம். உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய கடவுள், மதம், நம்பிக்கை இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்திலே அதுதான் நமக்கு கவசமாக இருந்தது. நமக்கு அதுதான் வழிகாட்டியாக இருந்தது. நம்முடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே அது உண்மையா அறிவியலுக்கு ஒத்து வருமா என்று தெரியாது. பதிலாக அதுதான் நமக்கு பதில் அளித்தது. ஆனால் அறிவியல் வெளிச்சங்கள் இந்த மண்ணிலே 500 ஆண்டுகளாக இந்த புவியிலே வீச தொடங்கிய பிறகு வெளிச்சம் எல்லாம் வந்த பிறகு கூட அது இருள் நீங்கி விட்டது என்று சொன்னால் அது இருள் நீங்கவில்லை, மனதுக்குள் இன்னும் இருக்கிறது. இதில் அவர் சொல்லுகிறார், மனிதனுக்கு மிகப்பெரிய சிறை என்பது அவனுடைய மூளைதான். அந்த மூளையிலே இடப்படுகின்ற சிறையிலிருந்து அவன் எளிதாக வரமாட்டான். அதனால்தான் இன்றைக்கு கூட நான் செய்கின்ற செயல்களுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நன்று உணர்ந்திருந்தாலும் கூட யாராவது நான் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, கை கால்கள் வலிக்கிறது, கோவிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், மாஸ்க் போகிறேன் என்று யாரும் சொல்லுவதில்லை. எல்லோரும் முதலில் மருத்துவமனை தான் தேடி போகிறோம். இருந்தாலும் கூட அடிப்படையான ஒரு நம்பிக்கையை நாம் விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த கதையிலே சொல்வது போலதான், we hold always something in our mind என்கூடிய மிக அருமையான ஒரு சிறுகதை. இதை ஒரு சில பக்கங்கள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த கதைகள்லாம் எப்படி சொல்லப்படுகிறது? ஒரு எகிப்து நாட்டிலே பேசப்படுகிறது. எகிப்து நாடு வரைபடத்திலே எங்கோ இருக்கிறது. இருந்தாலும் கூட நானும் ஒரு மனிதன், அங்கே ஒரு மனிதன், என்னுடைய உணர்வுகளையும் அது பேசுகிறது என்பதை படிக்கின்ற போது நான் ஆச்சரியம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் காரணம், மனிதர்கள் எங்கிருந்தாலும் அந்த உணர்வுகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதில் மொழிபெயர்ப்பாளராக அந்த உணர்வுகளை சரியாக அந்த உள்ள கிடங்கை, எழுத்தாளனுடைய உள்ள கிடங்கை முதலில் மொழிபெயர்ப்புக்கு ஆதாரமே அவன் மூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதுதான். எடுத்த உடனே வரிக்கு வரி நான் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லிவிடலாம், தட்டையாக வந்துவிடும். ஆனால் அந்த உயிரோட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் கதையின் அடிநாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்திரன் அவர்கள் தன்னை மிகப்பெரிய வங்கி பொறுப்பாளராக இருந்தவர், வங்கியிலே நாள்தோறும் 1008 பிரச்சனைகள். என்னுடைய இணையரினுடைய சித்தப்பா கூட வங்கியின் மிக உயர்ந்த பதவியிலிருந்து அவர் விடைபெற்றவர். இப்போதுதான் அவரும் புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், சில பகுதிகளிலே, இந்தியாவிலே சில பகுதிகளிலே வங்கிகளிலே துப்பாக்கியோடு உள்ளே மிரட்டுபவர்கள் கூட இருப்பார்களாம். இப்படியெல்லாம் ஆயிரக்கணக்கான மன அழுத்தங்கள் இருந்த போதும் கூட அவர்கள் அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். அதே போல மும்பை போன்ற ஒரு வணிக நகரத்திலே வாழ்ந்திருந்தாலும் கூட வாழ்ந்து காலகட்டத்திலே கூட அருமை அண்ணன் இந்திரன் அவர்கள் எப்படி இதர் போன்ற கதைகளை எல்லாம் படித்து, ஏதோ நானும் எழுதுற கதைகள்னு எழுதியிருக்கலாம், ஆனா அவருடைய கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய மொழிபெயர்ப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா உலக தரத்துக்கு ஒப்பானது. ஒரு கதையை இந்த கதையினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆங்கில மூலத்தை படிக்க வேண்டும். அந்த ஆங்கிலத்தை தான் நம்ம படிக்க முடியும். அதோடைய ஒரிஜினலா எழுதின மொழியில நம்ம படிக்க முடியாது. ஆனா அதில் இருக்கிற அந்த உயிரோட்டத்தை மிக அந்த மெல்லிய இழை ஓடுகின்ற அந்த இப்போ நான் ஒரு சட்டை அணிந்திருக்கிறேன் என்று சொன்னால் இது பார்ப்பதற்கு ஒரு சட்டை, ஆனால் இதற்குள்ளே அது இழையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நூல்கள் அதை தெரிய வேண்டும். அதுதான் அந்த டெக்ஸ்சரை தெரியும். அதே போலதான் ஒரு புத்தகத்தை கையில எடுத்த உடனே மற்றவர்கள் புத்தகத்தை பார்ப்பதற்கும் அச்சகத்தாரும் பதிப்பகத்தாரும் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் தாளுக்குள் இழையாக ஓடுகின்ற அந்த டெக்ஸ்சரை பார்ப்பாங்க. ஹவு குட் த டெக்ஸ்சர் இஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூல நூலில் இருக்கின்ற அந்த இழையோடு மைய இழையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில வெளிப்பட்ட மிக சிறந்த கதை இது. இதை பார்க்கும்போது எனக்கு இந்திரன் அவர்கள் மீது உண்மையாகவே பெருமையும் பெருமிதமும் பொறாமையும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல இன்னொரு கதை ஒன்று, இது நம்ம ஊருடைய கதை. நம்ம ஊரிலே நான் அதிகமாக படிக்க விரும்புவது தமிழுக்கு அடுத்து ஒரு இணையான ஒரு மொழி. எல்லோரும் வங்காளத்தையும் மலையாளத்தையும் சொன்னாலும் கூட அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவிலே கிராமத்து கதைகளாக இருக்கலாம். சமூக நீதியை, இந்தியாவிலே சமூக நீதிக்கு தமிழ்நாட்டிற்கு போல அதிக அளவிலே குரல் கொடுத்தது என்று சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலம். ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே போன்றவர்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டிலேயே தோன்றி அவர் மாபெரும் சரித்திரம் படைத்தவர்கள். அதனால் மகாராஷ்டிராவின் மீது நமக்கு எப்போதும் ஒரு காதல் உண்டு. அந்த மகாராஷ்டிராவின் கதைகளிலிருந்து ஒன்றை நான் எடுத்தேன். மிக அருமையான கதை, எலும்பு வியாபாரி என்கிற ஒரு கதை. சங்கர் ராவ் எழுதிய கதை. இதை மொழிபெயர்த்திருக்கிறார்.
இந்த கதையெல்லாம் எப்படி தேடி பிடிச்சாரு அப்படிங்கிறாரு. எலும்பு எடுத்து எலும்பு அது கிராமத்திற்கு எப்பொழுதோ ஒரு முறை எலும்பு வியாபாரி ஒருவன் வருவான். அந்த எலும்பு வியாபாரி இடத்தில் வருகின்ற நாள் தான் அவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். காரணம், அங்கே இருக்கின்ற அந்த எலும்புகளை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு போய் அந்த எலும்புகளை விற்று காசு வாங்கி அதில் தான் அவர்கள் ஜீவிக்க வேண்டிய கூடுதலாக ஜீவிக்க வேண்டியவர்கள். சில பேருக்கு அதுதான் ஜீவிப்பதற்கு ஆதாரமாக இருக்கும், சில பேருக்கு அந்த கூடுதல் தேவையாகவும் இருக்கும். ஆகவே அந்த தமிழிலே வந்து சில வார்த்தைகள் எல்லாம் கொச்சைப்படுத்தி விட்டோம். மயிர் என்ற வார்த்தை இன்றைக்கு சொல்றதுக்கு பயப்படுறோம். ஆனா மயிர் வந்து மிக அருமையான வார்த்தை. திருக்குறளிலிருந்து எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிறோம். அது மாதிரிதான் பொறுக்கி. பொறுக்கினாலே இன்னைக்கு வந்து யாராவது பொறுக்கினா உடனே அடிக்க வந்துடுவான். பொறுக்கிங்கிறது மிக அருமையான ஒரு வார்த்தை. அதை தேர்ந்து அதை வந்து சரியானதை பொறுக்கி அடுக்கிறதுங்கிறது வந்து எந்த இடத்துல வேணாலும் அது பொருந்தும். அந்த வகையில வந்து நம்ம பார்த்திருக்கிறது வந்து நம்ம ஊர்ல வந்து பொறுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகமா நாங்க சந்திச்சிருக்கிறது சென்னையில வந்து குப்பைகளை எடுப்பவர்கள். அந்த குப்பைகளை பொறுக்குபவர்கள். பொறுக்கின்றது நான் வந்து ரொம்ப அதை மற்ற செயல் போலதான் நான் வந்து அதை சொல்றேன். அதை வந்து ஒரு வினை சொல்லாக தான் நான் பயன்படுத்துறேன். அது பொறுக்கி எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அது அறிவு பொறுக்கியாவும் இருக்கலாம். ஆகவே அவன் அந்த குப்பைகளை பொறுக்கி அந்த குப்பைகள்ல இருந்து பாட்டில் இதெல்லாம் பிரித்து எடுத்து அதன் மூலமாக ஜீவிப்பவர்களை பார்க்கிறோம். அது போல சென்னையில இருக்கிறவங்க இன்னொரு விதமான பொறுக்கிகளையும் பார்த்திருப்பார்கள். யார் என்று சொன்னால், இந்த ரயில் ஓரத்திலே முன்னொரு காலத்திலே கரி என்ஜின் ஓடும்போது அந்த கரி துண்டுகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து போய் அதை காசு பார்த்தவர்கள் உண்டு. அருமை சகோதரன் கரண் கார்கி எழுதிய கருப்பர் நகரம் புதினத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதை தொழிலாக வைத்துக் கொண்டு எத்தனையோ பேர் ஜீவித்திருப்பார்கள். நாம் காக்கா முட்டை என்கிற படத்தில் கூட அதை பார்த்திருக்கிறோம். அதை எடுப்பவர்கள், இரும்புகளை சேகரிப்பவர்கள், இப்படியாக பொறுக்குபவர்களை நாம் எத்தனையோ வகையானவர்களை பார்த்திருக்கிறோம். அவர்களும் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல. அதுவும் ஒரு வகையில் தொழில்தான். சுத்தப்படுத்துபவர்கள். ஒரு காட்டிலே சிங்கம், புலி, சிறுத்தை இருப்பது போலத்தான் அங்கே இந்த ஹைனா என்று சொல்லக்கூடிய கழுதை புலிகளும் இருக்கிறது. கால்டு தி ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட். காடு சுத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் தேர் ஆர் டூ ஸ்கேவெஞ்சர்ஸ் இன் தி ஹிஸ்டரி. இவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரை கேட்டாலும் வந்து ஐநான்னு தான் சொல்லுவாங்க. கிடையாது. ஐநாக்கு முன்னால ஒரு உயிரினம் வந்து ஸ்கேவெஞ்சராக இருந்தது. இந்த ஃபுட் சைக்கிள்ல வந்து ரொம்ப கீழே இருந்தது. யார் அப்படின்னா மனிதன் தான். மனிதன் கூட மிருகங்களுடைய மிச்சம் மீதி எலும்புகளை எல்லாம் உடைத்து அந்த மஜ்ஜைகளை சாப்பிட்டு தான் புரதத்தோடு வாழ்ந்தான் என்பதை இன்றைக்கு வரலாறு சொல்லுகிறது. We were also once upon a time the scavengers of the forest. இன்னைக்கு அந்த டைட்டில்ஸ் நம்ம எல்லாருக்கும் டைட்டில் கொடுக்குற மாதிரி அதை வந்து ஹைனாக்கு கொடுத்தோம். ஆகவே அந்த அந்த அவர்கள் வந்து வாழ்க்கையை வந்து பிச்சையை எடுப்பவர்களை விட இவர்கள் வந்து உயரத்தில் வைக்கப்படக்கூடியவர்கள். என்னென்றால் உழைப்பவர்கள், குப்பை மேடுகளிலும் அங்கும் இங்கும் பொறுக்குபவர்கள். அப்படித்தான் இங்கே மகாராஷ்டிராவிலே வந்து ஒரு பகுதியிலே கிராமத்திலே எலும்புகளை பொறுக்கி அதன் மூலமாக அவர்கள் வந்து அதை வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிறுவர்களை பற்றி தான் கதை. பொதுவாக இந்த வேலைகளை எல்லாம் சிறுவர்கள் தான் அதிகமாக செய்வார்கள். இல்லை என்றால் முடங்கி போன முதியவர்களும் செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களால் வேற எந்த பணிக்கும் செல்ல முடியாத காரணத்தினால். அப்படி அந்த பிள்ளைகள் இங்கும் அங்குமாக ஓடி தேடி எடுக்கின்ற போது அதை கொண்டு வந்து சேகரித்து பணம் பெற வைக்கின்ற போது ஒரு சிறுவன் மட்டும் தவறுதலாக இடுகாடு பகுதியிலே அங்கே கண்டெடுத்த ஒரு எலும்பை தூக்கி கொண்டு வருகிறான். அதை பார்த்தவுடன் அவர் அந்த எலும்பு வியாபாரி வந்து பயந்து போறார். உன்னையும் எல்லாமே என்னையும் தூக்கி உள்ள ஜெயில வச்சிருவாங்க, தூக்கிட்டு போய் அங்கேயே போட்டுற அப்படின்னு சொன்னாரு. அவன் ஓடி போய் கொடுத்துட்டு வந்து கேட்கப்படுகிறான். இந்த கதையில வந்து மிக முக்கியமான செய்தியாக நான் பார்ப்பது, இந்த சிறுவர்கள் வந்து ஒன்றாக இணைந்து இந்த எலும்புகளை பொறுக்கி எடுப்பது. சில இடங்களிலே வந்து ஒருவரால் தூக்க முடியாத இடத்துல உடைத்து அதை இன்னொரு இடத்துல வருது. அதாவது கொலாபரேட்டிவ் ஒர்க்கிங் இன்றைய நிலையில் உலகம் முழுக்க வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனிதர்கள் இன் ஆர்டர் டு சர்வே தே ஹாவ் டு ப்ரிஃபர் கொலாபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் கொலாபரேட்டிவ் ஒர்க்கிங். நான் இணைந்து மற்றவர்களோடு செயல்படுகின்ற போதுதான் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறது. இந்த கதையில வந்து போற போக்குல அந்த கொலாபரேட்டிவ் வந்து ஒர்க்கிங் அந்த பசங்க செய்யறத படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இது என்னன்னா, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மொழிபெயர்ப்பு செய்த கதையாக தெரியாமல் தன் போன போக்கில மிக அழகாக, அதாவது அதாவது மொழிபெயர்ப்பை பற்றி இப்ப காலம் சென்ற பேராசிரியர் செல்லப்பன் சொல்லுவார், இட் ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி ட்ரூத்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டுமே இருக்க முடியாது. எவ்வளவு தூரத்துக்கு ஃபெய்த்ஃபுல், எவ்வளவு தூரத்துக்கு ட்ரூத்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கலைஞர்னா அதை வந்து முடிவு செய்வான். Just because I'm faithful to the original, I cannot be a translator. Just because I beautified it with my proficiency,
ஐ cannot be an efficient translator because I'm unfaithful to the original. அந்த வகையில வந்து பார்க்கும்போது இந்திரன் அப்படி அவ வந்து நான் வந்து ஒரு பெரிய இமயமலையில எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியில் ஒரு ஓரமா கீழே வந்து அதுவும் பேஸ் கேம்ப்ல வந்து அங்க பார்த்துட்டு ஆஹா எவ்வளவு அருமையா வந்து செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றது வந்து எவ்வளவு தவறோ அப்படிதான். ஏன்னா அவருடைய நூல்களை எல்லாம் வாசிக்க வேண்டும், அவையெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டும், அவரை போன்றவர்கள் போற்றப்பட வேண்டும். இப்பொழுது என்னுடைய கேள்விகளை மட்டும் நான் கேட்கிறேன். கேள்விகளை கேட்டுவிட்டு நான் மீண்டும் அரங்கத்திற்குள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதை நான் நான் அங்கே கேட்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு உண்டு. இல்லை என்றாலும் இரவு நான் கேட்பேன். கேள்விகள் தான் மிக முக்கியம். கேள்வி ஒன்று, எப்படி இது போன்ற கதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய இந்து பெருங்கடலாக இருக்கலாம், பசிபிக் பெருங்கடலாக இருக்கலாம், அங்கே வந்து இப்படிப்பட்ட உயர்ந்த ரகை மீன்கள் தான் கிடைக்குதுன்னு எப்படி தெரியும்? இப்போ நீங்க வங்காள விரிகுடாவில் காசிமேடுல இருந்து போறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிலோமீட்டர்ல போனா வஞ்சிரம் மீன் கிடைக்கும், எவ்வளவு தூரம் போனா காளா மீன் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஏரா எங்க கிடைக்கும், நெத்திலி எங்க கிடைக்கும், எல்லாமே அவங்க கையில அத்துப்படி. அது சரி. ஆனால் அதே அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து இந்திய பெருங்கடலையோ பசிபிக் பெருங்கடலையோ இல்ல வந்து அட்லாண்டிக் பெருங்கடலையோ கேட்டா அவனுக்கு தெரியாது, எங்க சார் இருக்குதுன்னு கேட்பான். ஆனா எப்படி உலகம் முழுக்க போய் வந்து பெரும் கடல் இலக்கிய கடல்கள்ல இது போன்ற முத்துக்களை நீங்கள் சேகரிப்பீர்கள் என்பது என்னுடைய முதல் கேள்வி. நீங்க இந்த கேள்வி திரும்ப கேட்டாலும் என்னால சொல்ல முடியாத சூழலுக்குள்ள நான் போயிடுவேன். அதனால இந்த கேள்வியை நீங்க நினைச்சு வச்சுக்கோங்க. இத ஏதாவது இருந்தா அவருக்கு சொல்லுங்க. என்னுடைய இரண்டாவது கேள்வி மிக முக்கியம். இதுதான் நான் வந்து உங்ககிட்ட வியந்து வியந்து பாராட்டுவது. நாளைக்கு இந்திரனை விட மிக சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பாளர் வரலாம், நாளைக்கு இந்திரனை விட ஒரு மிக சிறந்த ஓவியர் வரலாம், இந்திரனை விட மிக சிறந்த எழுத்தாளர் வரலாம். அது காலத்தினுடைய பரிணாமம், அது தடுக்க முடியாது. ஆனால் இந்த இந்த இலக்கிய சூழலில் அது எல்லா உலகம் முழுக்கவே இன்றைக்கு எப்பவுமே இலக்கியங்களுக்குள்ள அந்த சர்ச்சைகளும் சண்டைகளும் இருக்கும். தமிழ் இலக்கிய உலகம் வந்து ஒரு விசித்திரமான ஒரு உலகம். இங்க வந்து ஒவ்வொரு எழுத்தாளரும் அவர்தான் உலகம், அவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்க வந்து தனித்தனி குழுக்களாக அமைத்து கொண்டு நான் தான் எல்லாமே அப்படின்னு அவங்களுக்கே அவங்க செல்ஃப் வந்து பட்டம் அளித்து கொண்டு அந்த நீ என்னுடைய குரூப்புக்குள்ள வந்தாதான் நீ பெரிய ஆளு, இல்லைன்னா உன்னுடைய எழுத்தை கூட நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து இன்றைக்கு வந்து மிக ஆபத்தான போக்காக கொண்டிருக்கிறது. இதனால யார் வேணாலும் வந்து அந்த வேற வழியே இல்லாம கிட்டத்தட்ட நம்ம அந்த முதல் கதையை பத்தி பேசினது போல அது யூசுப் இப்ரீஸ் கதையில வர்றது போல எல்லாருமே வந்து அந்த ஒரு 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 செயினை வந்து மைண்டுக்குள்ள போட்டுக்கிறாங்க, இப்படிதான் இருக்கணுங்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க வந்து வித்தியாசமாக உங்களை வந்து சிந்திச்சு நான் வந்து இதுல எதுலையுமே சேராதவன், தனித்திருப்பவன், புதியவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அரும்பெரும் குணம் எப்படி உங்களுக்கு வந்தது? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. என்னுடைய மூன்றாவது இறுதி கேள்வி உங்கள் முன்னால் வைக்கப்படுவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இப்போ வளரும் எழுத்தாளர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் பெரிய சவாலாக இருப்பது வந்து செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு வந்து எல்லாத்தையும் கொடுக்குது. இன்னைக்கு நமக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல அது கொடுக்குது. இருந்தாலும் அதுல வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை வந்து அதை அங்கே வந்து மனிதனுடைய பங்கு எங்கே இருக்கிறது, மனிதனுடைய ஆற்றல் அங்கே எங்கே கொண்டு வர முடியும்? ஒரு செயற்கை நுண்ணறிவிலே செய்யப்படுகின்ற வேலையை படித்த உடனே இப்ப நம்மை போன்றவர்கள்லாம் படிக்கும்போது தெரிஞ்சது செயற்கை நுண்ணறிவில் பண்ணப்பட்டது என்று. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அதை புறக்கணித்து விட்டு வேண்டாம் என்று சொல்வது வந்து வேடிக்கையான விஷயம். 70களின் இறுதியில் கால்குலேட்டர் வந்தபோது என்னுடைய தாத்தா கடிந்து கொண்டார், இதையெல்லாம் பயன்படுத்த அதை மூளை மங்கிவிடும் என்று சொன்னார். ஆனால் அவர் சொல்வதை நாங்கள் கேட்டிருந்தால் ஒரு பெரிய தலைமுறையே வந்து இழந்திருக்கும். கால்குலேட்டரை தாண்டி கணனியும் பயன்படுத்த எழுத்தாளர்களும் குறிப்பாக மொழிபெயர்ப்பாளர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்களோடத. வணக்கம். நம்ம இந்த வாரங்கள் வாசிப்போம் இந்த இத்தகைய ஒரு நூல்களை வாசிப்பது மட்டுமல்லாமல் அதை பற்றிய கருத்துக்களை வாசகர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டில் எழுத்தாளனையும் நீங்கள் கொண்டு வந்து வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஓரத்து எழுத்தாளன் என்ற வகையில் எனக்கு கிடைக்கிறது. குறிப்பாக ஒளிவண்ணன் அவர்களும்
ரஜினா அவர்கள், நம்மளுடைய வினிதா மோகன் அவர்கள், இன்னும் பலரும் இங்கே ஒன்றாக இணைந்து இத்தகைய ஒரு வாசிப்பை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல ரொம்ப ஒளிவண்ணன் அவர்கள் சொன்னது போல எந்த குழுவை சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்தவர்களுடைய நூல்களை மட்டும்தான் வாசிப்பது என்கிற நிலை இல்லாமல், இந்தியாவில் இருக்கும் நூல்களை மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வாழும் எழுத்தாளர்களையும் கணக்கில் கொண்டு வாசிப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுல நான் ரொம்ப சுருக்கமா சொன்னா பதில் சொன்னா நிறைய கேள்விகள் வரும் என்கிற ஒரு அல்ப சந்தோஷம்னு சொல்லலாம். அல்லது அது போல ஆசைப்படுறேன் நான். அதனால இது சுருக்கமா சொல்றதுன்னா, இத்தகைய கதைகளை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? அது ரொம்ப முக்கியமான ஒரே சிம்பிளான பதில் தான். நான் ஒரு வாசகனா இருப்பவன் ஒரு எழுத்தை படித்த உடனே அதை உடனே ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உடனே பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஒரு நிலாவை பார்த்தோன்னே, அடா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அந்த நிலாவை பாருங்க இன்னைக்கு எவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இது சம்பந்தமா ஒரு சின்ன வயசு அனுபவம் எனக்கு என்னன்னா, நான் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில ஒரு டிஃபன் சாப்பிட்டு போகும்போது ஒரு நாளைக்கு எங்க அம்மாவால முடியலன்னா நான் ஒரு ரொட்டி வாங்கி அது காப்பியில தொட்டு சாப்பிட்டு போயிடுவோம். அப்போ ஒரு தடவை அது போல ஒரு ரொட்டியை வாங்கி பிரிக்கும் போது ரொட்டியை ஒரு அச்சிடப்பட்ட ஒரு தாளில் சுற்றி கொடுத்திருக்கிறார்கள். அந்த தாளை திறந்து பார்த்து ரொட்டியை சாப்பிட்டு கொண்டே அந்த தாளில் என்ன, அப்பெல்லாம் எப்படின்னா ஒரு கருப்பா ஒரு பேப்பர்ல ஒரு ஏதோ ஒன்று விழுந்துட்டு இருந்தா அதை கூட எழுத்து நினைச்சு படிச்சிருவேன் நான். அது போல ஒரு குணாம்சத்துல இருந்ததுனால அந்த ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டே அதை படிக்கிறேன். படிக்கும்போது அதுல ஒரு வாசகம் இருக்கு, ரொம்ப அற்புதமான வாசகம் இருக்கு. என்னன்னா, மனிதன் இரண்டு இடங்களில் தான் தலை குனிய வேண்டும். ஒன்று தாயின் காலடிக்கு முன்னால், இன்னொன்று சுனை ஊற்றை எடுத்து அருந்தும் போது. அந்த சுனை ஊற்றை இருந்து அருந்தும் போது நம்ம குனிகிறோம். அப்படின்னா நம்ம தலை நிமிர்ந்துதான் வாழணும், என்னைக்குமே தலை குனியாதுன்றத ரொம்ப அழகா அவன் எழுதியிருக்கான். அதை படித்த உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ரசல் கம்சுடோவ் என்ற ஒரு ரஷ்யாவில் அவார் மொழி கவிஞன், ஒரு காக்கேசிய மலைத்தொடரில் இருக்கிற கவிஞனுடைய அந்த இது படித்த உடனே நான் என்ன செய்யறேன், அதை எடுத்துக்கிட்டு என்னுடைய மூத்தவர் ஒருத்தர் எங்களுடைய அத்தை மகன் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். அவர் என்ன சொல்றாரு, இதை பற்றி மேல சொல்றார். அப்ப இப்படித்தான் நான் படித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையினால்தான் நான் மொழிபெயர்ப்பில் இறங்கினேன். அதில் தேர்ந்தெடுத்த இந்த கதைகளை நான் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்னன்னா, நாம் மொழிபெயர்த்து, ஏன்னா தமிழ் என்பது உன்னதமான ஒரு செம்மொழி. அதுல ஏராளமான நூல்கள், உன்னதமான கவிஞர்கள் எல்லாரும் இருந்த ஒரு மொழி. உதாரணத்துக்கு ஒரு கம்பனை ஒருத்தனை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம படிச்சு வந்துடலாம். நம்ம புது கவிஞனை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தமிழினுடைய ஒவ்வொரு கவிஞனும் உன்னதமானவன், எழுத்தாளனும் உன்னதமானவன். ஆனா நம்ம படிக்கும்போது ஒரு புத்தம் புது பண்பாட்டை, புரிதலை தற்கால உலகத்துக்கு கொண்டு ஒரு கதையை கொடுக்குமானால் அந்த கதையை உடனே நான் மொழிபெயர்த்துப்பேன். இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னாக்கா, நான் என்ன செய்வேன்னா, மொழிபெயர்ப்பதன் மூலமாக நான் ஒரு தமிழ் மீடியத்துல படிச்ச பையன். அப்ப எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு சிறு வயதில் ஒரு இதை படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு புரியாது. அப்ப நான் என்ன செய்வேன், டிக்ஷனரி வச்சு, பாதி கதை தான் புரியும், டிக்ஷனரி வச்சு அந்த கதையை படிச்சு முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்காக அதை மொத்தமா மொழிபெயர்த்துருவேன். மொழிபெயர்த்து எனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காகத்தான் நான் மொழிபெயர்ப்பில் இறங்கினேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த கதைகளை என்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள தொடங்கினேன். இதுல குறிப்பா நம்ம ஒளிவன் மிகச்சிறந்த ஒரு வாசகர் என்பதற்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய உதாரணம், அவர் இந்த இந்திரன் மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. இது மதிமுகம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள், 300 ரூபாய் விலை. இந்த மதிமலர் பதிப்பகம் நம்மளுடைய பொன் சுதா அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். அது பொன் சுதா ஒரு திரைப்படத்துறையை சார்ந்தவர், குறும்படங்கள் ஏராளமா எடுத்தவர்.
அவருடைய பதிப்பகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த கதை இதுல ஏராளமான கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகள் எல்லாம் பொதுவாக நம்மளுடைய அந்த மொழிகள்லாம் நம்மளுடைய கவனத்திலேயே வர்றதில்லை. இப்ப இது லாங்டன் யூக்ஸ்னுடைய ஒரு கருப்பர்களுடைய கதை, கார்சியா மார்க்கிஸ்னுடைய கதை. இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மோரலஸ் கார்சியா மார்க்கிஸ்னுடைய கதையை நான் தான் மொழிபெயர்த்தணும், இன்னும் தெரியல ஃபர்ஸ்ட். அடுத்து ரிச்சர்ட் ப்ரூஸ், அடுத்தது சினுவா அச்சிபே, நைஜீரியா. சினுவா அச்சிபேயை முதல் தமிழ் மொழிபெயர்த்தவன் நான் தான் இந்த கதை மூலமாக. யூசுபிட்ரிஸ், அப்புறம் சீனத்து கதை, பாலஸ்தீன கதை, நைஜீரிய கதை, பஞ்சாபி கதை, மலையாள கதை, மராத்தி கதை, குஜராத்தி கதை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கான். இதுல இவர் இந்த நாற்காலி சுமப்பவன் ஒரு கதையை தேர்ந்தெடுத்தது நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அந்த கதை அதுல பெருசா கதைன்னு நிகழ்வுகளே இருக்காது. அது ஒரு மெட்டஃபர். பழங்காலத்தினுடைய எகிப்து, அந்த கதையை நான் ஏன் மொழிபெயர்த்தேன்னு சொன்னால், பழங்காலத்து ஒரு பழமையான எகிப்து நாகரிகத்தினுடைய குறியீட அவன் அந்த நாற்காலியை சொல்றான். அந்த நாற்காலியை அந்த மனிதர்கள் பழங்காலத்து நாகரிகத்தை தமிழர்கள் எப்படி சுமப்பதில் சிரமப்படுகிறார்கள் அப்படின்றத இந்த கதை மூலமா எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன இந்த கதையை மொழிபெயர்த்து கொண்டு போனால் தமிழை தமிழ் பண்பாட்டை பற்றிய நம்மளுடைய பார்வைகள் கொஞ்சம் கூர்மை அடையுமோ அப்படின்ற காரணத்துக்காக தான் மொழிபெயர்த்தேன். அதே மாதிரி அந்த எலும்பு எலும்பு வியாபாரின்ற கதை ரொம்ப ரொம்ப ஒரு மனசை உருக்கக்கூடிய ஒரு கதை. மராத்தி மொழியில இருக்கிறது. நம்ம ஊர்ல எல்லாரும் இந்த காகிதம் பொறுக்கிறவன், இரும்பு பொறுக்கிறவன் அவெல்லாம். எலும்பு பொறுக்கிறவனை அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமையில், வறுமையில், அவதான் அவர் சொல்லிட்டாரே நம்ம ஒளிவண்ணன், பிச்சைக்காரர்களோட கேவலமான நிலையில் இருந்திருக்கிறார்கள். அந்த எலும்பு பொறுக்கிறவர்களுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் வருது. யார் பொறுக்கிறது, யார் பொறுக்க கூடாதுன்றது. இதெல்லாம் அந்த கதாசிரியர் ரொம்ப நுட்பமா பண்ணியிருந்தாரு. அதனால்தான் நான் மொழிபெயர்த்தேன் இதை. அப்புறமா எனக்கு புரியல, நீங்க சொல்லலாம். இப்ப இது ஒட்டியே நான் அடுத்த அவருடைய 3 கேள்விகள் வச்சிருக்காரு. ஒவ்வொரு கேள்வியும் எப்படி ஒரே மூச்சுல சொல்லிட்டுமா பதில்? எப்படி சொல்லாம நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். வினிதா மோகன் நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிருங்க. 3 கேள்விக்கான பதில்களையும் சொல்லிருங்க. ரெஜினா அப்புறமா கண்டினியூவா அவங்களோட தொடர்ந்து. ஓகேங்க. நான் என்னுடைய கேள்வியை கேட்டுட்டுமா? ஒரு கேள்வி ஒரு பிரேக் இருக்கா மாதிரி இருக்கும், அதுக்காக தான். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நீங்க எப்பவுமே உங்ககிட்ட பேசும்போது சொல்லுவீங்க, உலகிலேயே சிறந்த புத்தகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்று பக்கங்கள் இருக்கிற ஒரு புத்தகத்தை காமிச்சிட்டு, உலகிலேயே சிறந்த புத்தகம் என்பது இன்னும் எழுதப்படவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதே போலதான் அமெரிக்கன் கான்சுலேட்ல நீங்க ஒரு பிளாக் புக் அப்படின்றத பார்த்ததா சொல்லியிருக்கீங்க. அதாவது கருப்பு தாளில வெள்ளை எழுத்துக்கள்ல அச்சிடப்பட்ட ஒரு புத்தகத்தை பார்த்ததா சொல்றீங்க. இது ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான புத்தகம். இந்த வரிசையில தான் நான் உங்களுடைய இந்த கவிதை, ஓவியம், சிற்பம், சினிமா அப்படிங்கிற புத்தகத்தையும் நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் ஒரு வகைமைக்குள்ள வர்ற புத்தகமா இல்லை. இதுல கவிதை, ஓவியம், சிற்பம், சினிமா எல்லாமே வந்திருக்கு. அது அதை சுந்தரபுத்தர் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்காரு. அதுல நீங்க பலருக்கு எழுதின முன்னுரைகள், புத்தகங்களுக்கு எழுதின முன்னுரைகள் இருக்கின்றன, அப்புறம் விமர்சனங்கள் இருக்கின்றன, அப்புறம் உங்களுடைய ஒரே கவிதையை வைத்து 3-4 பேர் எழுதிய விமர்சனங்கள் இருக்கின்றன, அப்புறம் கவிதைகள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன. இந்த மாதிரி இப்படி ஒரு பல விதமான இலக்கியங்களை சேர்த்து ஒரு புத்தகத்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது? இதற்கு எப்படி வரவேற்பு கிடைத்தது, அல்லது இதற்கு ஏதாவது அங்கீகாரங்கள் ஏதாவது கிடைத்ததா? சொல்லுங்க. இது பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான். கவிதை, ஓவியம், சிற்பம், சினிமா என்ற புத்தகத்தை நான் அந்த புத்தகத்தை தொகுத்த போது நான் சென்னையிலேயே இல்லை. நான் கடலூர் இந்தியன் பேங்க்ல நான் ரீஜனல் ஆஃபீஸ்ல வேலை செய்துட்டு இருந்தேன்.
அந்த நேரத்தில் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் சுந்தரபுத்தன், வசந்த் செந்தில், இவங்க 2 பேரும் மிக மிக இளைஞர்கள், என்னை விட வயதில் மிக மிக இளையவர்கள். ஆனால் வசந்த் செந்தில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், மிகச்சிறந்த எழுத்தாளர். இப்ப அவர் எழுதுறது குறைஞ்சிருக்கு, ஏன்னா டாக்டர் தானே, அவர் அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சுந்தரபுத்தன் ஒரு OH யூடியூப் ஒன்று இருக்கு, அதனுடைய பொறுப்பா அவர் வந்திருக்காரு சுந்தரபுத்தன். இவங்க 2 பேரும் என்னுடைய உதிரியாய் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் தொகுக்கப்படவில்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்தை வச்சிருந்திருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, சார் இது போல நாங்க ஒண்ணு தொகுத்து புத்தகம் கொண்டு வரோம் சார். சரிங்கன்னு சொல்லிட்டேன். நானே வீட்டுல இல்ல, எங்க வீட்டுல போய் என் மனைவி கிட்ட கேட்டு நாங்க வச்சிருந்த அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும், மேகசின் அது இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதோடு உட்கார்ந்து 2 பேரும் உட்கார்ந்து எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பெரிய புத்தகம் ஆக்கியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய புத்தகமா வந்துடுச்சு. ஆமா. அப்ப அது வெளியிடுறவரு அதை வெளியிடும் போது அவரு என்ன செய்யற, அவருக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது. அதனால என்ன செய்தாரு, வசந்த் செந்தில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரைட்டர். அதனால வசந்த் செந்தில் என்ன செய்தாரு, அவருக்கு முழு உரிமை எடுத்து என்னுடைய அந்த நீளமான கட்டுரைகளையும் இதையும் சுருக்கி சின்ன சின்னதாலாம் எடிட் பண்ணி அதுக்கு ஒரு முன்னுரை எழுதி அந்த புத்தகத்தை விட்டாங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தேன். அந்த புத்தகத்துல என்னுடைய என்னுடைய விரல் ரேகைகள் படியவே இல்லை எடிட்டிங்ல. அதுல அந்த வசந்த் செந்தில் எந்த லெவல் போனாருன்னா, இந்திரன் ஒரு ஃபிளாப் வகை சிறுகதைகளை எழுதியவர்னு சொல்லி அதுலயே என்னை பத்தி எழுதுறாரு, அந்த கதையும் வெளியிடுறாரு. அதனால நான் அதை கூட ஒன்றும் மறுக்கல, ஏன்னா இவங்க இளைஞர்கள் தன்னுடைய வாசிப்பின்படி செய்யறாங்கன்னு. அந்த புத்தகம் ஒரு கிராஸ் செக்ஷன் கொடுக்கக்கூடிய இதுவா இருந்தது. அதை நீங்க கவனத்துல எடுத்து நீங்க இதுல வாசிப்புல கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதற்கு கேரள அரசின் அங்கீகாரம் ஏதோ கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆமாங்க, அதுல ஒரு பகுதியை எடுத்து அவங்களுடைய மலையாள பாட புத்தகத்துல ஏதோ வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி அந்த அளவுக்கு. ஆனா நான் அதை ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்காங்க, ஒரு ராஜலட்சுமின்னு நினைக்கிறேன், அவங்க பிள்ளை நேம் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. நான் திருவனந்தபுரத்துல அவங்க தமிழ் துறையில முக்கியமானவங்களா இருந்தாங்க. இப்போ தஞ்சை பல்கலைக்கழகத்துல அவங்க மொழிபெயர்ப்பு துறையினுடைய HOD-யா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அது மலையாளம் இருந்தவர்கள். எனவே மலையாளத்தில் மொழிபெயர்த்து அதை சேர்த்திருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. இப்போ வாசகர்கள் எழுத்தாளனை விட புத்திசாலின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அது ஏன் சொல்வேன்னா, எழுத்தாளன் எழுத வரும்போது அவன் பேனாவை கையில் எடுக்கும்போது ஒரு புத்திசாலி படிக்கக்கூடிய எழுத்தை நம்ம எழுதுகிறோம், அவன் எதோ தப்பெல்லாம் கண்டுபிடிப்பான் அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் எழுத தொடங்கணும். ஏன்னா நான் எழுத்தாளன் ஒரு 10 புக்கு படிச்சிருப்பேன், ஆனா வாசகன் ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிப்பதையே வேலையா வச்சிருக்கான். அதனால நான் நகுலனை பத்தி கூட ஒரு தடவை ஒரு விமர்சனம் எழுதின போது நான் எழுதியிருந்தேன், நகுலன் இனிமேலும் பேனாவை எடுக்கும்போது வாசகன் தன்னை விட புத்திசாலி என்பதை மனதில் கொண்டு எடுக்க வேண்டும்னு ரொம்ப ஒரு காட்டமாக எழுதியிருந்தேன். அதுல வாசகர்கள் தாங்க என்னை பாதி. இப்ப இந்த வசந்த் செந்தில், சுந்தரபுத்தன் 2 பேரும் வாசகர்கள். அவர்களே என்னுடைய எழுத்து எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணி அதை எடிட் பண்ணி பண்றாங்கன்னா, என்னுடைய எழுத்து எழுத்தாளனுடைய மரணம்னு ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, டெத் ஆஃப் an author, அது ரியலா இங்க இந்த புத்தகத்துல நடந்தே போச்சு. சரி, நான் என்னுடைய 2வது கேள்வியும் கேட்டுறேன். இது ஒரு லைட்டான கொஸ்டின் தான். அதாவது நம்ம ஒரு 2 காதலர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்க ரொம்ப நாளா பிரிஞ்சு இருக்காங்க, ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க பார்க்குறாங்க. முதல்ல பார்த்த உடனே ரொம்ப ஆசையா கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அந்த ஏக்கம் அவங்களுக்கு உடனே போயிடுது. ஆனா அந்த இடத்துல இப்போ அவங்க நான் உன்னை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ சங்கடப்பட்ட தெரியுமா அப்படின்லாம் அவங்க பேசினாங்கன்னா,
இப்போ அது மாதிரி வந்து நம்ம சினிமால வந்து நடக்கும். 2 பேர் சேரும்போது வசனம் இருக்கும். அல்லது யாராவது ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது சத்தமா வேண்டுவாங்க. ஏன்னா, அங்க வந்து புத்தகங்கள்லயும் வந்து அத விவரிச்சு எழுதியிருப்பாங்க. ஏன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வாசகன் அல்லது பார்வையாளர் அப்படின்ற ஒரு 3ஆம் நபர் இருக்கிறாரு. ஆனா நிஜத்துல வந்து அது தேவையில்ல. அங்க வார்த்தைகளே தேவையில்ல. அப்போ இந்த மாரி தருணங்கள வந்து அந்த தருணங்கள்ல நாம ஏதாவது பேசினோம்னா, அந்த தருணத்தோட அழக நம்ம வார்த்தைகளே கெடுத்துருது. அதுபோல தான் வந்து நாம யார் கூடயாவது ஒரு மனஸ்தாபம் இருந்தா, அந்த நேரத்திலயும் நமக்கு வந்து வார்த்தைகள் தேவையில்ல. அது கடந்து போகலாம். ரொம்ப கோவமா இருந்தா கூட நாம வந்து வார்த்தைகள் இல்லாமயே அந்த கோபத்தை தணிச்சுக்கலாம். அதுபோல ஒருவர் மேல இருக்கிற அ நம்பிக்கை நம்பிக்கை வந்து திரும்ப நம்ம பெறும்போது, வார்த்தைகள் இல்லாமயே கடந்து போகலாம். ஸோ இந்த மாரி வார்த்தைகளே தேவையில்லாத தருணங்கள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாமே எனக்கு வந்து உங்களுடைய புதர் புதராய் வார்த்தைகள் அப்படிங்கிற கவிதைய படிச்ச பிறகு எனக்கு தோன்றின எண்ணங்கள். இப்ப அது வந்து நீங்க உங்க குரல்ல, உங்களோட மாடுலேஷன்ல அந்த கவிதைய கேட்கணும் அப்படின்னு எனக்கு இருக்கு. அது ஒரு முறை சொல்லிட்டு, நீங்க கொஞ்சம் மேலதிக தகவல்கள் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. பரவாயில்ல. இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு இதாக சிவகங்கையில் இருந்தபோது தான் அதை எழுதினேன் நான். 1983 சிவகங்கையில ரொம்ப தனிமை இருக்கும். ரொம்ப ஒரு அமைதியான ஊர் அது. அதிக வேலையும் இல்லை. எனக்கு பாம்பேலேருந்து வந்தவன் பயங்கர ராத்திரி பகல வேலை செய்யிட்டு வந்தவனுக்கு சிவகங்கையில ரொம்ப ஒரு தனிமை இருந்தது. அந்த நேரத்துல எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது தோணுச்சு, இந்த வார்த்தைகள் வந்து எந்த அளவு கருத்தை தெரிவிக்குதோ அதே அளவுக்கு கருத்துக்கு இடைஞ்சலாகவும் இருக்குன்றது தெரிய வந்தது. அப்பதான் நான் வந்து என்ன வர வர வார்த்தைகள் மீதே எனக்கு நம்பிக்கை அற்று போச்சு. நான் சொல்ல மற்றவன் வேறொன்றாய் புரிந்து கொள்ள விளக்கம், மறுவிளக்கம், விளக்கத்திற்கு விளக்கம் என புதராய் மண்டி புற்றாய் வளரும் வார்த்தைகள். தூங்குகிறவன் உடம்பில் வெளிச்சத்தால் தட்டி எழுப்பியது போல வீணாகி போச்சு எல்லாம். என் பெரிய நண்பனே, என் பெரிய நண்பனே என்பதின் பொருள் நீ எனக்கு அதிகம் தேவைப்படுகிறாய் என்பதாய் இருப்பின் வார்த்தைகள் ஏன் இன்னும் வழக்கொழிந்து போகவில்லை. அப்படி சொல்லி ஒரு நீளமான கவிதை அது. அதுல கடைசியா வரும்போது ஒரு லைன் இருக்கும். பஸ்ஸில், பள்ளியில், பார்லிமெண்டில், படுக்கை அறையிலும் வெறுமனே உடைந்து வீணாய் கரையும் வார்த்தைகள். வர வர வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை அற்று போச்சு. எனக்கு நான் ரொம்ப ரசிக்கிற கவிதை இது. ஐயா, இப்ப நீங்க வந்து ஒளிமன்னன் அவர்களுடைய அடுத்த கேள்விக்கு வேணா இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம ஒளிவண்ணனுடைய அடுத்த கேள்வி வந்து அந்த நான் அந்த வளர்ந்து வரும் எழுத்தாளர் தலைமுறைகளை பற்றிய விஷயத்தை கடைசியா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் பேசி நம்ம ஒரு கூட்டா சிந்திச்சு அது சொல்லலான்ட்டு. ஏன்னா நான் ஏதோ ஒரு இது ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறத விட நம்ம வந்து கூட இருந்து உங்ககிட்டயும் கொஞ்சம் கத்துன்னு போகலான்ற ஐடியால தான் நான் இந்த கலந்துரையாடலுக்கு வந்திருக்கேன். அதனால அந்த நேரத்தில் சொல்றேன். ஆனா இந்த தமிழ் சூழல் பற்றிய ஒரு இதை வந்து சும்மா ரொம்ப பெரிய ஒரு ஒரு நிறைய சுரங்க பாதைகள் இருக்கக்கூடிய ஒரு இதில் எடுத்துட்டு போயிட்டாரு நம்ம ஒளிவண்ணன். இதுல வந்து தமிழ்ச்சூழல் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்சூழல்ல வந்து குழு குழுவா இருக்காங்க, பிரிஞ்சு இருக்காங்க, போட்டி மனப்பான்மை அதிகமா இருக்கு. அதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்றோம். ஆனா இது எல்லாமே எல்லா மொழியிலையும் தாங்க இருக்கு. இப்போ வந்து நான் வந்து வட இந்தியாவுக்கு போன பிறகுதான் மராட்டிலையும் அது இருக்கு, குஜராத்திலையும் இருக்கு. மராத்தி நண்பர்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, குஜராத்தி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுல போனாக்கா பியனோ போல்கர்ன்ற ஒரு ஐரிஷ் போயட்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் கூட அங்க இருக்க நிலைமையில கூட அப்படிதான் இருக்கு. அதனால இந்த அறுபத்தி விதமான ஒரு ஆக்டிவிட்டியில நுழையும் போது அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு நானா நீயா என்கிற ஒரு போட்டி வரும்போது கொஞ்சம் அதெல்லாம் நிகழ்வது உண்டுதான். ஆனால் தமிழில் என்ன ஆகுதுன்னா, நான் வந்து எழுத்தாளர்ன்ற வகையில் எழுத்தாளரை பற்றி தான் நான் சொல்றேன். தமிழ் எழுத்தாளர்கள், அதுவும் குறிப்பாக பெயர் பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் வாசகர்களோடு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகலான்னு தான் நான் ஒரு வாசகன்ற வகையில தோணுது. நான் படிச்சு பார்த்துட்டு
பல பேர் தேடிக்கிட்டு போய் பார்த்துருக்கேன். சின்ன பையன்ல என் பயஸ்காரன் தான் எங்க வீடு. அங்க இருந்து சைக்கிள் எடுத்தாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலயும், சென்டர் ஆஃப் தி சிட்டி எல்லாரையும் போய் பார்த்துருக்கேன். இப்போ மாப்போசின்னு ஒருத்தர் போய் பார்த்தேன். மாப்போசி போய் பார்த்தா அவர் மாபெரும் ஆளுமை. அவர் அப்படியே சிலப்பதிகாரத்தை கரைத்து குடித்தவர். அவர் வீட்டுல போய் அவர் சின்ன பையனை நான் பார்க்க போனேன். அவர் புத்தகம்லாம் படிச்சுட்டு அந்த நேரத்தில் அவர் கோபமா அவருடைய பியை வச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. திட்டுறாருன்னா சாதாரண கடுமை இல்லை, பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ரொம்ப சிங்கமத்தை அவருடைய சுயமரியாதைக்கு இடம் இல்லாம திட்டுறாரு. நான் ஒரு பெரிய மாபெரும் ஆளுமையா நினைச்சுக்கிட்டு போனேன். மாப்போசி இப்படி பண்ண உடனே சின்ன பையன் பயந்துட்டேன் ரொம்ப. என்னன்னா இந்த ஆள் இவ்வளவு கேவலமா இருக்கான், கூட வேலை செய்யற ஒருத்தர் போய் இவ்வளவு கேவலமா நடத்துறானே, இது கூட நடத்த தெரியாதவன் இன்னும் சிலப்பதிகாரம் படித்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. இது போல பல எழுத்தாளர்கள் தேடிக்கொண்டு போய் பார்த்து, ஐயோ இவங்களெல்லாம் பார்க்காம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, அந்த கதைகளோடு அந்த இதோடையே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நான் சின்ன பையனா ஒரு வாசகனா தான் நான் இது சொல்றேன். நான் எழுத்தாளனா சொல்லல. பல வாசகர்கள் கிட்ட போய் எழுத்தாளர் நாடி போய் இந்த அனுபவம் ஏற்பட்டதால நான் இதை சொல்றேன். அதனால்தான் நான் என்னை யாராவது பார்க்க வந்தா நான் அவர்களோடு ரொம்ப ஒரு எளிமையா பழகிறது வழக்கம். ஏன்னா நானே அடி வாங்கினவனாச்சே. அதனால இப்போ மாப்போசி கிட்ட அது போல திட்டு வாங்கினவர் யார் தெரியுங்களா? அவர் ஒரு மாபெரும் சினிமா பாடலாசிரியர். அவர் பேர் கூமா பாலசுப்ரமணியம், கூமாப்பான்னு சொல்லுவாங்க. அவர் தங்கமலை ரகசியம், அது போல அமுதை பொழியும் நிலவே, அருகினில் வராதையோ, அது போல பிரமாமான இதெல்லாம் ஏதோ பல சினிமாக்களுக்கு வசனமெல்லாம் எழுந்தவர். அப்படிப்பட்டவர்களாம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தது. அதனால நான் என்ன சொல்றதுன்னா, இலக்கிய சன்னிதானங்கள்னு ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துவேன். ஏன்னா இலக்கிய இவங்க எழுத்தாளன் தான்ப்பா, நீ எழுதுற நேரத்துல மட்டும்தான்ப்பா நீ எழுத்தாளன். நீ எப்பவுமே எழுத்தாளன் கிடையாது. உன்னை நான் பார்க்க வரேன்னு சொன்னா நீ எழுத்தாளனா உன்னை பார்க்க வரல, எழுத்தாளனுக்கு பின்னாடி இருக்க மனுஷனை பார்க்க வரேன். அதனால நீ மனுஷனை தான் நடக்கணும். நீ இப்போ ஒரு ஃபிட்டர் இருக்காரு, அவர் ஃபேக்டரியில இருந்து ஃபிட்டிங் வேலை செய்யும்போது தான் ஃபிட்டரு, வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ஃபிட்டரு, கடைக்கு போனாலும் ஃபிட்டர் அவரு இல்ல. அதே போல எழுத்தாளனும் எழுதும் போது தான்ப்பா நீ எழுத்தாளன். நீ எப்பவுமே எழுத்தாளன்னு நினைச்சுக்கிட்டு நீ உன்னை நீயே ரொம்ப உயரத்துல வச்சுக்காத. இந்த இலக்கிய சன்னிதானங்களை அவருடைய எழுத்தை மட்டும் படியுங்கள், அவர்களை நெருங்கி சென்று விடாதீர்கள்னு இளைஞர்கள் கிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இலக்கிய சன்னிதானங்களை வன்மையா கண்டிக்க ஆரம்பிச்சேன். சரிங்கய்யா. இதுக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தா நிறைய பேர் சொல்லலாம். இல்ல, இதை தொடர்ந்து நான் ஒண்ணு கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இந்த பிரபஞ்சத்தின் சமையல் குறிப்பு புத்தகம் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கீங்க. அதுல நல்ல நீண்ட கவிதைகள், நிறைய கவிதைகள் இருக்கு, 50க்கும் 60க்கும் மேல கவிதைகள் இருக்கு. அந்த கவிதைகள்ல இப்ப அதுக்கு நீங்க முன்னுரைக்கு பதிலாக நான் ஒரு அறிக்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கீங்க. அதாவது என்னுடைய கவிதைகளை நீங்க யார் வேணா எடுத்து உபயோகிச்சுக்கலாம், எனக்கு அதுக்காக நீங்க அந்த கவிதைகளை அரசுடைமையாக்கப்பட வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை, என்னுடைய கவிதைகளை நீங்க யார் வேணா திருடி அச்சிட்டு கொள்ளலாம், நான் யாராவது திருடக்கூடிய எழுத்துக்களை எழுத வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அது இப்போ நீங்க இவ்வளவு உயரத்துல இருக்கிறீங்க, நீங்க அத சொல்லலாம், உங்களுக்கு அது சொல்ல முடியுது. ஆனா இப்ப ஏற்கனவே யாரோ எழுதுனதா தாங்க எழுதுனதா பேர் போட்டு எல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு இன்னும் வசதியா போயிடாதா? இல்லைனாலும் வசதி, அவங்க என் வசதியை பத்தி ஏன் ஒரு பர்மிஷன் யாராவது கேட்டு இருக்காங்களா என்ன? ஏங்க நான் நீங்க ஒரு கவிதை எழுதுனா, இப்ப இன்னைக்கு கூட நீங்க ஒரு கவிதை எழுதிருக்கீங்க, புத்தரின் மௌனம் அப்படின்னு. இப்ப அந்த கவிதையை வேற யாராவது போட்டு அவங்க பேர் போட்டா அது அவங்களுக்கு இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுல உங்களுடைய முத்திரை இருக்கு. அப்படி தெரியாதவங்க எழுதுறவங்களோட படைப்பை யாராவது போட்டா அது இந்த அளவுக்கு அவங்க சொல்ல முடியாது இல்லையா? ஆமாங்க, நான் சொல்ல விரும்பினேன் இது சம்பந்தமா. பிளேஜியாரிசம்ன்றது மிகப்பெரிய எழுத்தாளர்கள் மேல எல்லாம் கூட இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அது சாதாரண ஊர் பேர் தெரியாத எழுத்தாளர் மட்டும் திருடுறது இல்ல, தமிழின் உன்னதமான எழுத்தாளர் சொல்லப்பட்டவெல்லாம் திருடி இருக்கிறது எனக்கு தெரியும்.
ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உங்களுக்கு மௌனியை பத்தி சொல்வீங்க. மௌனி வந்து தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு மாபெரும் ஆகிருதி. மௌனியை படித்து விட்டு தான் நான் சிறுகதை எழுத தொடங்குவேன்னு ஜெயகாந்த சொன்ன லெவல்ல இருக்கிறவர். அந்த மௌனியினுடைய ரொம்ப ஒரு பெரிய முத்திரை வாசகன்னு கேட்டாங்கன்னா, யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க இத. நாம எவரும் எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம். அதுதான் மௌனியினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு கதையில வரக்கூடிய ஒரு வாக்கியம். எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம். நம்மளே நிழல்கள் தான். யாருடைய நிழல் நாம்பா அப்படின்னு ரொம்ப தத்துவார்த்தமா எழுதியிருக்கேன். இது போல எவனா எழுத முடியுமான்னு அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த வரி வந்து அது அப்பட்டமான காப்பி, பிளேஜியரிசம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர். நான் இது ஒளிப்படியா சொல்றேன். மௌனியினால சரி, அது அதனுடைய ஷேக்ஸ்பியர் கிட்ட இருந்து எடுத்திருக்காரு. ஷேக்ஸ்பியர்னுடைய அந்த லைன் என்ன தெரியுங்களா? ஹூஸ் வாக்கிங் ஷேடோஸ் வி ஆர். ஹூஸ் எவற்றின் வாக்கிங் நடமாடும் ஷேடோஸ் நிழல்கள் நாம் வி ஆர். இப்படி எடுத்தப்பட்ட ஒரு ஷேக்ஸ்பியர்னுடைய ஒரு வரி. அதை வந்து முத்திரை வரியாக சொல்லி பல பேர் சொல்றவங்களுக்கு என்னடா சரி பரவாயில்ல, மௌனி அதனால கவர்ந்திருக்கப்பட்டு முன்னொரு வார்த்தையை எடுத்து பயன்படுத்திட்டாரு, பரவாயில்ல. ஆனா அதுதான் அவருடைய எசன்ஸ் சொல்றாங்களே. அப்ப மௌனிக்கே அந்த நிலைமை இருக்கும்போது பாவம் நானும் நல்ல வார்த்தை எழுதணுன்றதுக்காக திருடி கொஞ்சம் பசியா இருக்கிறவங்க திருடி சாப்பிட்டா நம்ம விட்டுடுறோம்ல. அது மாதிரி எழுத கத்துக்கிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி திருடி தான் மேல வருவான். அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம். சரி சரி, இப்போ வந்து இந்த பெரியவங்களோட உலகத்தையே விட்டுருவோம், நாம குழந்தைகளுக்கு இலக்கியம் பற்றி போவோம். இப்போ நீங்க குழந்தைகளை பற்றி சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கதை கேட்க ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி திருப்பி கதைகளை சொல்லிட்டே இருக்கணும். ஒரே கதையை வந்து 1000 தடவை சொன்னா கூட அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதுல வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு தப்பா சொல்லிட்டோம்னா, இல்ல இல்ல இது இப்படி இல்ல, மாத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்க நம்மளையே கரெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதாவது குழந்தைகளுடைய உலகம் வந்து மாறுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆனா அதே குழந்தை வந்து என்னைக்கு என்ன நீங்க சொன்ன கதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா அன்னைக்கு அந்த குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து நாம பொதுவா குழந்தைகளுக்கு வந்து தேவதை கதைகளையும் அல்லது ஒரு நிஜ கதை அப்படின்னு சொன்னா அதுலயும் வந்து ஒரு நாய் பேசுற மாதிரி பூனை பேசுற மாதிரி ஒரு புனைவை கலந்துதான் நம்ம சொல்றோம். அவங்கள வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேயே தான் நம்ம ஓரளவுக்கு வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இப்ப இந்த பெரியவர்கள் உலகத்துக்கு அவங்க வரும்போது, ஆனா அவங்க அது மாதிரி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னே நம்ம அவங்களுக்கு சொல்லாம நாம வச்சிருக்கோம் இல்லையா? அது சரியா? இல்ல குழந்தைகள் இலக்கியத்துல நிஜங்கள் இருக்கணுமா? இப்ப வந்து பெரிய கேள்வி ஒண்ணு எழுதுங்க. எது நிஜம்ன்றதுதான் கேள்வி. நிற்பதுவே நடப்பதுவே ஒரு பாட்டு வச்சா இல்ல பாரதி. அது நிற்பதுவே நடப்பதுல மட்டும் எழுதல, மரபு கவிதையில ரொம்ப அற்புதமாலாம் எழுதியிருக்கான் பாரதி. அந்த ஒரு பொய் எது. நாம் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு ஜெர்மன் ஸ்கல்ப்டர் வந்தாரு. அவரு நாங்கெல்லாம் வந்து எப்படி அவருடைய ஓவிய சிற்ப கண்காட்சி வைக்கலாம்னு சொல்லி பிராங்க் பிரெடன்பர்க்னு அவரு நானெல்லாம் பேசி பேசி அவருடைய ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்கு டிஸ்கஷன்ல இருந்திருக்கேன் நான். அப்ப அவர் கேட்டாரு, கனவில் வரும் மனிதன் கனவு காண்கிறான், கனவில் ஒரு மனிதன் ஒரு கனவு காண்கிறான், அந்த கனவில் ஒரு மனிதன் தான் நம்ம அப்படின்னு அவர் சொல்றார். அந்த அளவுக்கு நம்ம வந்து எது நிஜம் எது நிஜம் அல்லன்றது தெரியாத ஒரு உலகத்துலதான் இருக்கும். குழந்தைகள் அதை வந்து ரொம்ப எளிதா கடந்துடுறாங்க. குழந்தைகள் வந்து அத அது எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன ஒரு அனிமலையும் ஒரு நிஜமான ஒரு கதாபாத்திரமா நினைக்கக்கூடிய அளவுக்கு கற்பனை. ஏன்னா குழந்தைகளால மேகத்துல வந்து உருவங்களை பார்க்க முடியும், நெருப்புல முகங்களை பார்க்க முடியும். அதெல்லாம் குழந்தைகளால முடியுது. ஏன்னா இந்த சைல்டு ஈகோ அது போல பண்ணுது. எனவே நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த இடத்துல நிஜம் இல்லாததுன்றது இல்லாம நம்ம வந்து அவங்களுக்கு
எல்லா கதையும் சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேன். வெறும் தேவதை கதைகளும் நீதி கதைகளும் மட்டும் வேணாம், கொஞ்சம் இல்ல இல்ல எல்லாத்தையும் இல்லைங்க, சொல்லலாம். குழந்தையெல்லாம் இன்னைக்கு வந்து குழந்தைன்றது அதுக்கு கிடைக்கிற மல்டிபிள் ஒன்றும் இல்லை. ஐபேடு வச்சுட்டு என் பேத்தி இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா என்ன. ஐபேடு வச்சுக்கிட்டு அவ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு எவ்வளோ விஷயம் தெரியுது அவளுக்கு. ஒரு சின்ன இமேஜ் எடுத்துன்னு போய் நான் ஆசையை காமிச்சா ஏஐன்னு சொல்லிட்டு விட்டு போயின்னே இருக்கா. குழந்தைகள் வந்து ரொம்ப நாலேஜபிள் ஆயிட்டாங்க, நிறைய தகவல்கள் அவங்களுக்கு வருது. நான் என்ன சொல்றேன்னா, குழந்தையினுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா கற்பனை தான். அந்த கற்பனை உலகத்தில் வாழ்வது நம்மளே கண்டுகிட்டோம்னா நம்ம வந்து பிரமாதமா வாழ்ந்துடலாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு கூட ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை வளர்த்து இருந்தால், ஒரு ஆப்டிமிஸ்டுக்கான ஐடியாவை நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம சந்தோஷமாவே இருப்போம் எப்பவுமே. நான் என்னுடைய இவ்வளவு வயசுக்கு நான் பட்டிருக்கேங்க. தூரத்துல வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு தெரியுது. அந்த கஷ்டம் ஒரு தேவதை மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. தூரத்துல இருந்து அந்த தூரத்துல இருந்து வர தேவதை வந்து கையில ஏதோ ஒரு கஷ்டத்தை எடுத்துன்னு வருது. லாங் ஷாட்ல பாக்குறேன். நான் பார்க்கும்போது என்ன பார்ப்பேன்னா, அது அந்த கையில எடுத்துன்னு வர இந்த நல்லது கெட்டதை பார்க்க மாட்டேன். அதுக்கு பின்னாடி ஏதோ நம்ம நல்லதை மறைச்சு வச்சிருக்கு, அது என்னன்னு பார்த்து அதை பெருசாக்கிடுவேன். கஷ்டம் வந்துதான் இருக்கும், ஆனா அந்த கஷ்டத்துக்கு கூட வந்த லாபத்தை நான் வந்து அடைஞ்சு அதை பெருசாக்கி, ஐயோ இந்த நேரத்துல நல்லா நடந்ததுன்னு அதை ஒரு கஷ்டமாவே பேச மாட்டேன். ரொம்ப சிம்பிளான ஷார்ட்டா சொல்லணும்னா, மும்பைல இருந்து என்னை சிவகங்கையில போட்டாங்க டிரான்ஸ்பர் பண்ணி. ஒண்ணுமே இல்லைங்க. நான் என்ன செய்யிட்டேன், அங்க போன உடனே அங்க போயிட்டு ஆங்கிலத்தில் எழுதியிருந்த நான் தமிழ் எழுத தொடங்கி நம்ம வந்து புதிய விஷயங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சேன். நான் அங்கதான் போய் எழுத ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். அது குழந்தைகள் வந்து நிறைய பண்ணுதுங்க. சரி, அதான் நன்றி. குழந்தைகள். என்னுடைய கடைசி கேள்வி, ஒரே அனுபவத்தை வந்து ஒருவர், ரெண்டு பேர் வந்து அதுல ஒருவர் அதை கவிதையாகவும் இன்னொருவர் வந்து அதை ஓவியமாகவும் தீட்டுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது சொல்லியிருக்கீங்க நீங்க. அது எப்படி நிகழுது? அதுல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வந்து தெரியலையே இப்ப அது வந்து எப்படி நிகழ்ந்தது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதுதாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும்னா நான் அதை இங்கிலீஷ் மொழியில சொல்லுவேன். இன்னொருத்தர் ஹிந்தி தெரியும்னா அவர் ஹிந்தி மொழியில சொல்லுவாரு. தமிழ் தெரிஞ்சவர் தமிழ் மொழியில சொல்றாரு. ஓவியம் வரைய தெரிந்தவர் அந்த ஓவியத்தை சொல்றாரு. கவிதை எழுத சொன்னவர் கவிதையா எழுதுறாருங்க. அவங்கவுங்களுக்கு மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். ஓகே, சரி. இப்போ நேரம் நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒலி சாரோடைய அந்த இன்னொரு கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா, இல்ல ஆமாங்க வினிதா நேயர்கள் வினிதா கிட்ட போயிடுங்க. எல்லாத்தோட குமரேசன் சார் வந்திருந்தாரு, அவருக்கு கொஞ்சம் இதை கேட்க சொல்லலாமே. ஒலி சாரோட மற்ற 2 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிடலாம். குமரேசன் தோழரும் கேள்விகள் கேட்க சொல்லிடலாம், அவங்க அடுத்து கேட்பாங்க. சரி. ஹலோ. இப்ப வந்துங்க ஒளி ஈவனன் வந்து ரொம்ப பெரிய கேள்விகளை ரொம்ப சாதாரணமா வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அவர் வந்து இவ்வளவு வேலையின் நடுவுல வந்து இன்னொரு விழாவெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த அளவு ஒரு பொறுப்போட அவர் இது பண்ணாரு வந்து என் மேல அவர் வைத்திருக்கிற ஒரு அன்புதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அவரும் எங்க அண்ணன் இது போல சொன்னாருன்னு சொல்லும்போது அப்படியே டச் ஆயிட்டேன், நான் மெல்ட் ஆயிட்டேன் ரொம்ப. அது தொட்டுட்டு போயிட்டாரு, நான் மெல்ட் ஆயிட்ட நிலையிலே இருக்கேன். இப்ப என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, இளைய சக்திகளை நம்ம வந்து இன்னைக்கு வளரும் எழுத்தாளர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், வளரும் எழுத்தாளர்களுக்கு மூத்தவர்கள் செய்ய வேண்டியது எல்லாமேங்க. ஒரு வீட்டுல ஒருத்தர் வளரும் பையன் இருக்கான்னா அல்லது வளரும் பொண்ணு இருக்கான்னா அந்த வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன செய்யணுமோ அதை தாங்க அவங்க செய்யணும். நம்ம ஒரு எழுத்தாளர் வந்து ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லை. முதலாவது நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் வந்து திடீர் இப்ப கொஞ்சம் வந்துட்டான், வளர்ந்துட்டான், 10th எழுதிட்டான் 12th எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க.
அவனை இன்னும் மீச முளைக்காத பையன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அவன் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கும்னு அவனை வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். வீட்டுல நான் சொல்றது அவனை லிசன் பண்ணி ஆரம்பிச்சாதான் தெரியும், ஓஹோ அவனுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு. டேய் சுமாரா பட்டாணி, இவெல்லாம் பேசக்கூடாது, அவெல்லாம் பேசக்கூடாது, இவெல்லாம் பேசக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்ற வழக்கம் இருக்கு. பல நேரங்களும் சொல்லிடுவோம் அது போல. ஆனா அதை எழுத்தாளர்கள், குறிப்பாக மூத்த எழுத்தாளர்கள் செய்யவே கூடாது. ஏன்னா புதிய எழுத்தாளர்கள் புதிய சமூகத்தின் புதிய பிரச்சனைகளை புதிய முறையில் எழுதி கொண்டு வருகிறார்கள். நம்ம முதலாவது மூத்த எழுத்தாளர்கள் அதை பற்றி கவனம் எடுத்து ஆசையோடு படித்து பார்த்து அதை பற்றி கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஒருத்த வந்தவனே எழுத்தாளர்கிட்ட நான் பல தடவை பார்த்திருக்கேன். மூத்த எழுத்தாளர்கிட்ட போன உடனே அவர் படிச்சிருக்கியா, இவரை படிச்சிருக்கியா, மௌனியை படிச்சா, மௌனியை படிக்காமலாம் எழுதக்கூடாது, அவரை படிக்காம எழுதக்கூடாது. என்ன நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்ட கேட்கிற கேள்வி மாதிரி இருக்கும் அது. என்ன நீ, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி யாரையும் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயமோகன் போன்றவங்களாம் அடிக்கடி சொல்றது வாசிப்பு தேவை, வாசிப்பு தேவை, முன்னாடி இருக்கிறதெல்லாம் படிக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இந்த காலகட்டத்துக்கு அது தேவையே இல்லைங்க. மொழியை பிழையற்று எழுத தெரிந்தால் போதும். அடுத்தது, பிழையற்று எழுத தெரியாவிட்டாலும் அதை மொழியை எழுத வேண்டும். மொழியை கற்றுக்கொள்வதற்கும் மொழியை செம்மைப்படுத்துவதற்கும் எழுதி எழுதி பார்ப்பதுதான் ஒரே வழி. அவன் பிழையற்று எழுத கத்துக்கிட்டு தான் வரணும்னு சொல்றது பழைய தமிழாசிரியர்களுடைய கருத்துக்கள். அதை வந்து இவங்க என்ன செய்றாங்க, எழுத்தாளர்கள், இந்த இளைய எழுத்தாளர்கள் பல பேர் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப ரீசெண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒருத்தர் தப்புன்னு சொல்லி ஒரு புனை கதை படித்தேன். நம்ம பேர் என்னங்க, நாராயணி கண்ணகி. அப்படியே மிரண்டு போயிட்டேன் நான். அவர் வந்து புதிய எழுத்தாளர்ல, அவரு நிறைய எழுதியிருக்காரு புக்குங்க, 4 புக்கு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அவருடைய இந்த புனைவில் இருந்த சத்தியம் இருக்குல்ல, அந்த நெருப்பின் சுவாலையை அப்படியே, ஐயோ என்னப்பா அனல் அடிக்குது, இந்த அடுப்பு கிட்ட உட்கார முடியலன்னு தோணுது. அதான். ஆனா நாராயணி கண்ணகின்னு யார்கிட்ட சொல்லி பாருங்க, ஒரு ஜெயமோகனோ இல்ல வேற யாராவது அவர் பேரை சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. ஆனா சொல்லவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப பவா சலோதரி போல ஆளுங்கெல்லாம், பவா சலோதரி மூத்த இதே போல இலக்கிய சன்னிதானங்களை மட்டும்தான் பேசின்னு வந்தார். ஆனா ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, பவா சலோதரை இப்ப ரீசெண்டா நம்ம நாராயணி கண்ணகியை பற்றியும் பேசி இருக்கிறார். அப்போ பவா சலோதரி எப்படி ஒரு ஓப்பனா உடைச்சுக்கிட்டு பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் விட்டுட்டு வந்தாரு, அது மாதிரி கொஞ்சம் ஓப்பனா கண்ணு திறந்து வச்சிருக்கணும். பவா செய்வாரு, அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க. ஏன்னா அது ஒரு சின்ன இதை மட்டும், நிகழ்ச்சி மட்டும் சொல்ல டைம் ஆனாலும் பரவாயில்ல. நான் வந்து என்னுடைய முதல் தொகுதி அறைக்குள் இந்த ஆப்பிரிக்கமான முதல் தமிழ்ல மொழிபெயர்ப்பு புத்தகம் வந்தது 83ல. நான் வந்து விழுப்புரத்துல அப்போ வந்து இந்தியன் பேங்க்ல இருக்கேன். எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்தது பவா சலோதரை கிட்ட இருந்து. பவா சலோதரின்னு, அது என்னடா பேரு பவா சலோதரின்னு அப்படின்னா போஸ்ட் கார்டு வந்தது, இது போல் நீங்க திருவண்ணாமலைக்கு வர வேண்டும்னு. சரி நான் போயிட்டேன். போயிட்டு பவா சலோதரின்னு அவர் யாரையும் தெரியாது. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி நிக்கிறேன். ஒருத்தர் ஜீன் பாட்டு போட்டு ஒரு வெள்ளைச்சாட்டை போட்டுக்கிட்டு ஒரு யங் மேன், ரொம்ப சின்ன பையன், 20-22 வயசு இருக்கும். அவர் வர்றாரு, வந்து சார் நீங்க தானே இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது, நம்ம சோசியல் மீடியாலாம் கிடையாதுனால யாரும் பார்த்ததில்லை. நான் புக்கில் எல்லாம் படம்லாம் போட்டுல. அவரும் என்ன முதல் முறையா பாக்குறாரு, நானும் அவர் முதல் முறையா பாக்குறேன். ரொம்ப ஷார்ட் ஆக்குறேன் இந்த கதையை. உடனே என்னை வந்து மோட்டர் சைக்கிள் ஏற்றிக்கிட்டு, வாங்க சார் உங்களுக்கு அந்த மீட்டிங் போயிடலாம் அப்படின்ட்டு ஏற்றிட்டு போறாரு மோட்டர் சைக்கிளில். போகிற வழியில பார்த்தாங்க, ஒவ்வொரு விளக்கு கம்பத்திலையும் திருவண்ணாமலையில இவனுடைய ஒரு புக்கும் அப்படியே ஒரு பெரிய பேனரா மாட்டி இருக்குது. இது ஒரு 4 புக்கா நம்ம எழுதியிருக்கேன் நான். காற்றுக்கு திசை இல்லை, அரைக்குழந்த ஆப்பிரிக்க வானம், பிணத்தேர்த்து, இது போல புக்குங்களும் ஒவ்வொன்றும் ஒரு ரேப்பரும் ஒரு 5 அடி 6 அடி பேனரா ஒவ்வொரு விளக்கு கம்பத்திலையும் இருக்கு. மோட்டர் சைக்கிள்ல போறவனுக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
நான் வந்து முழுக்க முழுக்க பம்பாயில இருந்த மாதிரி இங்க யாருக்கும் தெரியாது எனக்கு அப்போ. அப்படிப்பட்டவர் தான் பவா. அசந்து போயிட்டேன் நான். ஏன்னா ஆச்சரியம். அதை செய்து கொடுத்தவர் பல்லவன் ஒரு ஓவியர், அவர் பேனர் ஆர்டிஸ்ட். அவரும் எடுத்துன்னு போய் வீட்டுல எடுத்துன்னு போய் சோறெல்லாம் போட்டு நான் எழுதின ஒரு 4 புக்குக்காக. அப்போ அந்த அளவுக்கு இலக்கிய உலகம்ன்றது வந்து ரொம்ப ஜனநாயகமானதாக இருக்க வேண்டும். அதனுடைய கடைசி எழுத்தாளர் சொல்லும் குரலுக்கும் மூத்த எழுத்தாளர்கள் செவிசாய்க்க வேண்டும். அப்படி இருந்தா தமிழ் இலக்கியம் தற்காலத்தை மீறி எங்கேயோ போய் பெரிய லெவல்ல இன்டர்நேஷனலா ரீச் ஆகும்னு நான் நம்புறேங்க. வினிதா. அருமைங்க. குமரன் தோழர் கேள்விகள், நாராயணி கண்ணகி தோழர் நீங்க எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். குமரேசன் தோழர் நீங்க கேட்கலாம். குமரன் தோழர் நீங்க ஏதோ கையை நாராயணி கண்ணகி இருக்காரா? இருக்காங்க. அவர் நம்மளுடைய படைப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப அற்புதம். நீங்க சொன்ன போது நான் நினைச்சேன் இருக்காங்க அப்படிங்கறத. அவர் உள்ள பாருங்க எவ்வளவு பெரிய உல்லாசம் இது, எனக்கு கிடைக்கிற பெரிய லக்ஸுரி. அவர் பேசுறாரா? அவரே பேச சொல்லாமே. நாராயணி கண்ணகி சார் பேசுங்க சார். பேசுறீங்களா தோழர்? பேசுங்க. அன்மியூட் பண்ணிடுங்க சார். ஐயா வணக்கங்க. வணக்கங்க, சொல்லுங்க. ஐயா மகிழ்ச்சி, அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறேன் நான். இல்லைங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு நீங்க கதையை எழுதி படிச்சு பார்த்தா. இப்பதான் இன்னைக்குதான் பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டேன், மனிதனுக்கே மனிதநேயம் கத்துக் கொடுக்க வேண்டியதா இருக்கே. ஒரு நாய்க்கு போய் நாய் மாதிரி இருக்க கத்துக் கொடுக்குறோமா? புலிக்கு புலிய மாதிரி இருக்க கத்துக் கொடுக்குறோமா? மனுஷன் மட்டும் ஏன்டா மனித நேயத்தை கத்துக் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. ஆமா, அது நிச்சயம் தான். அதாவது உங்ககிட்ட வந்து ஏற்கனவே வந்து உங்களுடைய அனுபவங்கள், அந்த உரைகள் கேட்டு ஒரு நெகிழ்வா இருந்தது. இப்போ நீங்களே என்னை பத்தி சொல்லும் போது நிஜமாவே வந்து என்னால பேசக்கூட முடியல, அந்த சந்தோஷம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நான் தாங்க நன்றி சொல்லணும், வாசகன். நீங்க வந்து என்ன சொல்றது வந்து, நீங்க எழுத்துத்துறை ஜீனியஸ், உங்களுக்கு மீறி ஒரு ஜீனியஸ் இல்லவே இல்லை. அதனாலதான் தைரியமா இதெல்லாம் சொல்ல. அது கூட தயவு செய்து நான் உங்க கருத்துக்கு மாறுபடுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சீனியர் ஜூனியர்லாம் இலக்கியத்துல கிடையாது சார். கலையில இலக்கியத்துல எல்லாம் சீனியர் இல்லைங்க, வயதில் நான் வந்து யூடிசி எல்டிசி எல்லாம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், நீங்க வேணாம், கலையில வேணாம். நீங்க உயர்ந்தவர் பண்புல, இப்ப எங்களை போல எளியவர்ல பாராட்டுறதுல ஒரு அத சொல்றேங்க. அது வந்து பக்குவப்பட்ட உங்களை போல ஒரு ஜீனியஸால் தான் முடியும்னு சொல்றேங்க. ஒரு குழந்தைகளுடைய கருத்தை கூட மதிக்கணும்னு சொல்றது வந்து என்னன்னா, ஒரு அந்த பழுத்த பண்பட்ட அறிவு இருக்கு, அதனாலதான் அது ஏத்துக்குங்க. அந்த வகையில வந்து உங்களை ஜீனியஸா நினைக்கிறேன். வணங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க. அடுத்ததுங்க குமரன் சார் பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இந்திரன் ஐயா. வணக்கம். மகிழ்ச்சி குமரன், உங்களை சந்திச்சதுல வந்து மகிழ்ச்சி. அதாவது ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கும்பொழுதும் ஏதாவது ஒரு பிரமிப்பை வந்து எங்களுக்கு வந்து கடத்திட்டு போறீங்க நீங்க ஒவ்வொரு முறையும். அதாவது உங்களை வந்து முதலாக பார்த்தது வந்து மேடம் ரெஜினா மேடத்தோட புத்தக வெளியிட்டும் போது பார்த்தோம். அன்னைக்கு வந்து நிறைய கத்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்து இன்னொரு நிகழ்வுல வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்னுட்டு. ஒரு 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 செருக்கு இல்லாத மனிதராக நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க. அதாவது
நாராயணி கண்ணகி ஐயா வந்திருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசாம அந்த தப்பு புத்தகத்தை வந்து நான் படிச்சேன், இது இப்படி இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இது போல நிறைய பேர் இருக்காங்க சார். இவரு திடீர்னு நினைவுக்கு வந்தாரு. அதுதான் அந்த ஒரு இது பாராட்டுற குணம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க மூத்த எழுத்தாளர் கிடையாது, இலக்கியத்துல வந்து மூத்தது இளையதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே இலக்கியம் தான் அப்படிங்கிறீங்க. ஆனாலும் இன்னைக்கு ஒரு புத்தகம் எழுதிட்டாலே என்னமோ வந்து வானத்துல பறக்கிற மாதிரி என்னைய தவிர எவனுமே எழுத்தாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு சமுதாயம் வந்து புதிய எழுத்தாளர்களை வளர விடாம என்ன இதெல்லாம் ஒரு எழுத்தா இப்போ மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்கள ஒரு மாதிரி மட்டுப்படுத்தி மேற்கொண்டு வளர விடாம செய்யக்கூடிய இடத்துங்கள்ல இந்திரன் அப்படிங்கிற நீங்க பேருக்கு ஏத்த மாதிரி வந்து ரொம்ப உயர்ந்து நிக்கிறீங்க ஐயா நாராயணி கண்ணகி சொன்ன மாதிரி. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை வந்து சந்திச்சதுல. நாங்க குழு சார்பாக நன்றி ரொம்ப தெரிவிச்சுக்கிறோம். கேள்விகள்னு ஒண்ணும் இல்லைங்க, ஏன்னா அத பிரமிப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோட்டோவியத்தை வந்து ஐயா ரவி பிள்ளட் வந்து ஒரு உயிரோவியமாக அதை மாத்தினாரு பாத்தீங்களா? அதுல இருந்தே தெரிஞ்சது. சென்ற நிகழ்ச்சியும் போது நான் அதை பார்த்தேன். நானு அப்படி ஒரு உயிரோவியம் அது. நீங்க சும்மா அப்படி வரைஞ்சத அதுக்கு ஒரு தங்கமுலாம் பூசின மாதிரி இருந்தது. அப்பவே தெரியுது உங்க மேல வந்து அவங்கள எவ்வளவு தூரம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பவா ஐயா வந்து உங்க மேல இவ்வளவு ஒரு அன்பு வச்சிருந்திருக்கிறாருன்னு எனக்கு தெரிய வரும்பொழுது. பவா மட்டும் இல்லைங்க, அந்த பல்லவன் வீட்டு பெரிய விருந்து போடுறாரு. பாருங்க, அதுதான் அந்த ஒரு எழுத்துக்கு கிடைச்ச ஒரு மரியாதை. நீங்க சொன்ன நிறைய, அதாவது எனக்கு கொடுத்த தண்டனையை வந்து நான் வந்து அதை வந்து வரமா மாத்திக்கிட்டு நான் வந்து தமிழ் எழுத ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இது எல்லாமே வந்து செய்திகள் தான். இது எல்லாமே செய்திகள் தான்யா. மிக்க நன்றிங்க உங்களோட உரையாடுறது. தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குமரேசன் ஐயா நன்றி. குமரேசன் ஐயா நீங்க பேசுறீங்களா? கேக்குது. பல்லவன் 2 பேரோடையும் நான் பயணிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற வந்து சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட உண்டு. ஆனா அதையும் கூட ஆரோக்கியமாக அணுகுகிற பல்லவனுடைய தூரிகை வண்ணங்கள் எல்லாம், தூரிகையுடைய வல்லமைகள் எல்லாம் மேடைகள்லயும் பார்த்திருக்கிறேன், அரங்குகள்லயும். நேரடியா 9 மணிக்கு மிக சரியாக இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. அதனால சுருக்கம் ஒரு கேள்விகளை வச்சிடறேன். இந்திரனுடைய விடை கண்டிப்பாக அந்த விடைகளை நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா, ஒன்று ஒளியுடைய ஒரு கேள்விக்கு நீங்க பதிலளிக்கும் போது வாசிப்பவர் பற்றிய ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. அதுல என்னன்னா, வாசிப்பவர்கள் வாசிக்காதவர்கள், அதுபோல படைக்கிறவர்கள் படைக்காதவர்கள், இவர்களுக்கிடையே ஒரு பெரிய அகலியை வெட்டி வச்சுட்டு அதுல ஒரு வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து திணிச்சு வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. வாசிக்காதவர்கள்லாம் ஒளிவட்டத்தை இழந்தவர்கள் போலவும், இவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒளிவட்டம் மாட்டை விட்டிருப்பது போலவும், அது போலதான் படைப்பாளிகள் படைக்காதவர்கள். இந்த அகழி வெட்டும் ஏற்பாடுகள் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இயல்பா அதெல்லாம் இல்லாத சாதனைகள் இந்த மனித குலத்து செய்தவர்களும் இருக்கிறார்கள்ல. வாசிக்காத ஒருவர் அல்லது படைக்காத ஒருவர் இந்த மண்ணுக்கு எதுவுமே செஞ்சதே இல்லையா, இப்ப செய்து கொண்டிருக்கவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. எனவே இவர்கள் மட்டும் ஏன் மற்ற எந்த துறையிலும் அந்த மாதிரி நான் பார்க்கல, நாங்க தான் செஞ்சோம் நாங்க தான் கிழிச்சோன்ற மாதிரிலாம் நான் பார்க்கல. ஏன் இந்த எழுத்துலகத்துல மட்டும் இது வந்து பூந்துச்சு இந்த அகழி வெட்டும் ஏற்பாடு அப்படிங்கிறத உங்களுடைய சொற்களால தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். 2வது ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ இந்த ரஜினா மேடம் வந்து உங்களுடைய அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாங்களே, அதுல சினிமாவை பற்றியும் நீங்க எழுதியிருக்கிறீங்க, ஒரு பகுதியில் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த கேள்விகள் அதை பற்றி வரல. நான் அதை தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். திரைப்படம் குறித்து அதே போல நாடகம் குறித்தும் கூட உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சு. ஏன் இதுல ஒரு சுயநலம் சொன்னேன்னா, வருகிற வெள்ளிக்கிழமை நான் உலக சினிமாவும் சினிமா உலகமுங்கிற தலைப்புல உரையாற்றுகிறேன். அதுக்கு உங்ககிட்ட வந்து பகிரங்கமாவே திருடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த கேள்வி வைக்கிறேன். 3வது கேள்வி அதுவும் முக்கியமானது, அதுவும் ஒளி விதைத்த ஒரு கேள்விதான். அந்த குழு மனப்பான்மையோடு செயல்படுறதை பத்தி நீங்க அது தேவையற்ற ஒன்று, அதுல அந்த பதில்கள்லாம் சொல்லிட்டீங்க. இதுல நான் வேற ஒரு கோணத்துல வைக்க விரும்புறேன். இப்படி ஒரு குழுவாக
அவங்களுக்குள்ள அவர்களுடைய அங்கீகாரம் பெறாதவர்களை பூரா இவர்கள் ஏற்க மறுப்பது என்பது ஒரு நீங்க சொன்னீங்க எல்லா மொழிகள் அது இருக்குன்னு வர சொன்னீங்க. அதே நேரத்துல குழுவாக செயல்படுவது என்பது வேறு. குழுங்கிற வார்த்தையோடு நல்ல வார்த்தை, அது போய் அதுக்கு அப்படி போடலாமான்னு எனக்கு தெரியல. அமைப்பாக செயல்படுவது என்பது வேறு. ஏன்னா ஒரு தொழிலாளிகளுக்கு, உழைப்பாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் அமைப்புகள் தேவைப்படுகிற போது படைப்பாளிகளுக்கு, வாசிப்பாளர்களுக்கு அமைப்பு இருக்கக்கூடாதா? ஏன்னா அப்படி அமைப்பாக செயல்படுவர்களுக்கு கூட சிறுமைப்படுத்துகிற போக்கையும் பார்க்கிறோம். ஏதோ அவெல்லாம் தங்களை ஆக்சுவலா அவங்க அடைச்சிக்கல. நீங்க சொல்ற அந்த மனப்பான்மை, அந்த குழு மனப்பான்மை வேறு, அமைப்பாக செயல்படுவது என்பது வேறு. இது குறித்த உங்களுடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். 3 கேள்விகள். நீங்க போறீங்க, அதனால உடனடியா அந்த உங்களுடைய இந்த சினிமா பத்தி கேட்டீங்க இல்லையா? சினிமா பத்தினா நான் வந்து சத்யஜித்ரேயே நேர்லயே போய் சந்திச்சு அவரோட பேசியிருக்கேன். மிருனால் சென் வந்து சென்னைக்கு வந்தபோது அவரை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்காக ஒரு நீளமான ஒரு முழு பக்க இன்டர்வியூ பண்ணி இங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன் மிருனால் சென். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இவங்க எல்லாரையுமே நான் மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணி இன்டர்வியூல பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருக்கேன், அதெல்லாம் எழுதியிருக்கேன். பாலுமகேந்திரா ஒரு தடவை பார்க்க சொல்லி என்னுடைய புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கேன். சத்யஜித்ரே பற்றி முதல் எழுதின ஆள் நான் தான். ரே சினிமாவும் கலையும்னு ஒரு புத்தகத்தை அன்னம் வெளியீடாக நான் கொண்டு வந்தேன். அந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவுக்கு ஜெயகாந்தன் தான் அது வெளியிட்டார். ஜெயகாந்தன் வெளியிட்டாரு, சக்கரவர்த்தி, வீரசந்தானம், பாலுமகேந்திரா வந்தாங்க. அப்ப அந்த பாலுமகேந்திராவை அழைக்கிறதுக்காக நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். முன்ன பின்ன பார்த்ததில்ல பாலுமகேந்திராவை. பார்த்த உடனே பாலுமகேந்திரா என்ன அந்த அவருடைய ரிசப்ஷன்ல உட்காந்து வச்சுட்டு உள்ள போயிட்டாரு. ரொம்ப நாளைக்கு காணும். என்னையா இவர் வந்து என்னதான் சினிமாக்காரர் இருந்தாலும் நம்மள இப்படி உட்கார வைக்கிறதா? கொஞ்ச நாளைக்கு கழிச்சு இவ்வளவு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்தார். நான் வந்து மிருனால் சென்னை இன்டர்வியூ பண்ண நியூஸ் பேப்பரை அப்படியே வச்சிருக்காரு. அதை எடுத்துட்டு வந்து காமிச்சாரு. இந்திரன், இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணவர் நீங்க, உங்களுக்கு நான் வராம போவேனான்னு சொன்னார். அப்போ ஆமா, இதுல முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வர்றது என்னன்னா, சினிமா வந்து மிக உயர்ந்த ஒரு கலை. அது வந்து வாணிபத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த வாணிபத்தை வந்து ஒரு கெட்ட வியாபாரன்றதே வந்து தமிழ்ல வந்து ஒரு கெட்ட வார்த்தையா நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ஜனரஞ்சகம், வியாபாரம், இதெல்லாத்தையும் தூஷணியா பேசுற ஒரு மரபை நம்ம சுந்தரராமசாமி போன்றவர்கள், எழுத்துக்காரர்கள், இவங்களும் சுந்தரராமசாமி வந்து ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தையை ரொம்ப கேவலப்படுத்தினார் ரொம்ப. ஆனா உண்மையில ஜனரஞ்சகம்ன்றது வேற ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. கடைசி மனிதனை தொடுவதற்காக ஒரு சில எளிமைப்படுத்தல்கள். நீ வந்து உயர்ந்த இலக்கியத்துல ஆபாசம் வந்து ஜனரஞ்சகத்துல மட்டும் இல்ல. இன்னைக்கு தமிழ்ல மிக உன்னதமான நாவல்கள் எழுந்த அம்மா வந்தாள்ல இருந்து தொடங்கி கரிச்சான் குஞ்சுல இருந்து தொடங்கி எல்லாமே வந்து கேவலமான மேட்டர் தான் எழுதியிருக்கான். இன்னைக்கு குறைச்சி முறுக்குன்னா ஆஹா ஓகன்றான். ஏன்னா விவசாயிகள் வீட்டுக்கு போகாதவெல்லாம் அதை படிச்சுதான் ஏதோ ஒரு புலகாங்கிதை அடைஞ்சுக்கிறான். அப்படி ஒரு மோசமான குற்றச்சாட்டை நான் வைப்பேன். ஏன்னா இந்த ஜனரஞ்சகன்றது வந்து பண்றதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஜனரஞ்சகத்தை கேவலப்படுத்துறதுல ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா, சாதாரண மனிதனை கேவலப்படுத்தும் விஷயம். எழுத்தும் இசையும் உயர்ந்த கலையும் சினிமாவும் எல்லாமே அந்த கடைசி மனிதனை தொடத்தான் வேண்டும். தொட்டு விட்டால் தீட்டுப்படாது. கடைசி மனிதனை தொட்டால் தீட்டுப்படாது. இப்ப நீங்க அமைப்புன்னு ஒண்ணு சொன்னீங்க, குழுன்னு ஒண்ணு சொன்னீங்க. அமைப்பாய் திரள்றதுன்றது முழுக்க முழுக்க ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். அமைப்பாய் திரள்வது, அதுல ஒரு சித்தாந்தம் இருக்கும். சித்தாந்தம் இல்லாமல் கூட அமைப்பாய் திரள்வார்கள். நம்ம அதை ரீப்ரேஸ் பண்ண விரும்புற உங்க கேள்விய எப்படின்னா, சித்தாந்தத்தோடு கூடிய இருத்தல், சித்தாந்தத்தினால் குழுவாவதும், சித்தாந்தம் இல்லாமல் தனிப்பட்ட லாபம் கருதி குழுவாக சேருவதும் வேறுபாடு இருக்கு.
நம்ம குழுன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது தனிப்பட்ட லாபம் கருதி ஜாதி மூலமாகவோ ஊர் மூலமாகவோ ஒன்று கூடுகிறார்கள் தவிர அரசியல் மூலமாக ஒன்று கூடியவர்களை குழு என்று சொல்லுவதுண்டா? இல்லையே. இப்ப திருநெல்வேலி இலக்கியம், கரிசல் இலக்கியம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் குழுவாய் திரள்வதுதான். அது குழு மனப்பான்மை மோசம்தான். அது குழு மனப்பான்மை மோசமான விஷயம்தான். ஆனால் அமைப்பாய் திரள்வது என்பது சொல்றீங்கல்ல நீங்க, அமைப்பாய் திரள்வதையும் நம்ம மற்றவர்கள் ஒரு அரசியல் காரணத்துக்காக தவறா சொல்றாங்க. சார் கரெக்டா சொன்னா நீங்க கேள்விக்கு நீங்க வேற போக வேண்டிய வேலை இருக்கு, அதனால ஷார்ட் ஆக்கிட்டேன். நம்ம அடுத்த கேள்வி போயிடுமா? வெற்றி ஏற்பாடு பற்றி கேட்டேன். என்ன ஏற்பாடு? அகழி வெட்டுகிற ஏற்பாடு. வாசிப்பவர் வாசிக்காதவர், படைக்கிறவர் படைக்காதவர் அப்படிங்கிற அகழியை வெட்டி மட்டம் தட்டுவது. அதெல்லாம் அவ்வளவு தீர்க்கமா முடிவு பண்ண முடியுமான்னு தெரியலங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிருவோமா ஐயா? ஆமாங்க. பொன்னு ஏழுமலை. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதான் சார், அது அவ்வளவு தீர்க்கமான கோடுகள் போட முடியுமான்னு தெரியல சார். போட்டிருக்காங்களா அப்படி? நம்ம விரிவாக சந்திக்கும் போது பேசலாம். ஆமா ஆமா. நன்றி, தங்கள் வருகைக்கு நன்றி. அடுத்தது பொன்னு ஏழுமலை சார் அவர்கள் கேட்கட்டும் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. உங்களை போல நான் அதிகம் படிக்காதவன், இப்ப வாசிக்காதவன், அது மாதிரி அதிகம் கதைகளை படிக்காதவன். ஆனாலும் எழுத்தாளர்களுடைய உரைகளை கேட்கும்போது இந்த பருத்தி புடவையா காய்ச்சது அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி கிராமத்துல. அது போல ஒரு பழச்சாராக உங்களுடைய அனுபவங்களை பல்வேறு கேள்விகளின் ஊடாக பதிலளிக்கும் போது நமக்கு ரொம்ப எளிதா அது கிடைக்கும்ன்றதுனால நான் கேட்கறது, அவ்வளவுதான். இதுல கூட நீங்க பேசுனதுல எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா இந்த மனித நேயம் அப்படின்றது அது ஒரு கரு, அது என்னோட வாழ்க்கையினுடைய கருன்னு கூட சொல்லலாம். அதை தான் எப்பவுமே நான் அதை எழுதுவேன். என் மகள் கூட சொல்லுவா சின்ன வயசுல இருந்து, நீங்க எதை எழுதினாலும் இந்த மனித நேயன்ற சொல்லு வராது, எழுத மாட்டேன் தெரிய மாட்டியாப்பா அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி மனித நேயம் அப்படின்றது ஒரு அடிப்படை அளவுகோல். அதுல வள்ளலார் சொல்றாரு இல்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்ற மாதிரி உயிர் நேயம் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரடியா கேள்வி நேரடியா அது கேள்வி சொல்லிதான் கேட்கணும், அதுக்காக சொல்றேன். மனித நேயம் அப்படின்றது ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள்ல எதுவுமே தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. தற்கொலை பண்ணிக்கின்ற ஒரு உயிர் மனிதனா தான் இருக்கிறான் அப்படின்றதுனால அந்த மனித நேயம் அப்படின்னு வந்தது அப்படின்றது உங்க கருத்து என்ன? மற்ற உயிர்கள்லயும் அந்த தற்கொலை உணர்வு இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேங்க. இருக்கு. நமக்கு அதை பத்தி ரொம்ப ரேரா இருக்காது. சில நேரங்கள்ல சில விலங்குகள் சில பறவைகள்லாம் உணவு இல்லாமல் நம்ம பழைய காலத்துல அந்த சமணர்கள் அந்த வடக்கிருத்தல் வரும். வடக்கிருத்தல் சொல்லி உண்ணா நோன்பு மேற்கொண்டு உயிர் விடுவாங்க. தற்கொலையினுடைய ஒரு நேச்சுரல் வே ஆஃப் தற்கொலை. அது போல இருந்தாங்க. இது நமக்கு சரியா தெரியாது உயிரினங்களுக்குள்ள தற்கொலை இருக்கா இல்லையான்றது. ஆனா இருக்கின்ற மாதிரி தான் நான் எங்கேயோ படிச்சதா ஞாபகம். ஒரு சில உயிரினங்கள்ல. இதுல முக்கியமான விஷயம் நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க சார், அதுதான் நீங்க கரெக்டா சொல்லுங்க எனக்கு. அதாவது மனித நேயம் அப்படின்னு சொன்னதே இவன் தன்னைத்தானே அதிகம் நேசிக்கிறான், அதனாலதான் தற்கொலை அளவுக்குலாம் போகக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்றதுனால அந்த மனித நேயம்ன்ற சொல்லு வந்திருக்குமா அப்படின்னு. ஓ அப்படிங்களா? தெரியல சார், எனக்கே தெரியாம தான் அந்த ஒரு கோட்டை போட்டேன். மனிதனுக்கே நம்ம கத்து கொடுக்க வேண்டியதா இருக்கே, அது ஏன்னு எனக்கும் தெரியல. அதுக்காக தான் நான் ஐயவினாதான், அது அறிவினா இல்ல. சரிங்க ஐயா, நாம நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். இனி வேற யாரும் கேள்விகள் கேட்க இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை எங்க குழுவோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை போன்ற ஒரு ஆளுமையை
நேர்காணல் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு இறுதி உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க, நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஆமாங்க, நம்ம வந்து ஒளிவண்ணனும் அவருடைய சீடர்களும் அப்படின்னு ஒரு இயேசுவும் சீடர்களும் போல நான் வந்து சீடர்களுமே கவனிச்சுக்கிட்டு வரேன். அது மெயினா அந்த எல்லாருமே உங்களுடைய புத்தக வெளியீட்டு விழா கூட நான் வந்தேன். அப்பெல்லாம் நான் கவனிச்சது என்னன்னா, இலக்கிய உலகத்தில் வந்து எழுத்தாளர்னு சொன்னாலே அவன் ஒழுங்கினமா தான் இருக்கணும். அவன் எதுக்கும் கட்டுப்பட மாட்டான், அது டைமுக்கு ஆரம்பிக்க மாட்டான், டைமுக்கு முடிக்க மாட்டான். அது போலாம் ஒரு அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. அந்த அபிப்பிராயங்கள்லாம் உடைச்சிட்டு ஒரு லயன்ஸ் கிளப்ல நடத்துற மாதிரி நீங்க வந்து இந்த கூட்டங்களை நடத்துறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது இதுல வந்து நீங்க வந்து ஒரு படிச்ச வாசகன் வந்து படிச்சு என்னை பத்தி என்ன சொல்லுவான், எது அவனுக்கு பிடிக்குது, அதை பத்தி ஃபீட்பேக்லாம் ஒரு எழுத்தாளருக்கும் சரியா கிடைக்க மாட்டேங்குது தமிழ்ல. ஒன்னுன்னா எல்லாம் விதந்து ஓதுதல் மட்டும்தான் இருக்கு. அவரா ஐயோ எஸ் ராமகிருஷ்ணன்னா அவ்வளவுதான், வண்ணதாசன்னா ஐயோ நான் உயிரியே கொடுத்துருவேன். அதை போல ஒரு ரசனை விமர்சனங்கள் தான் இருக்க தவிர அந்த எழுத்தோட இப்போ வந்து நான் இவரை குறிப்பிட்டு சொன்னேன். நான் நம்ம அந்த நாராயணி கண்ணகி பத்தி அதை வந்து நான் ஒரு ரசனை விமர்சனமா சொல்லல, அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஒரு வாசகனா சொல்லும்போது அவர் வந்து இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. அத்தகைய விமர்சனங்களை வளருவதற்கு உங்களை போன்ற அமைப்புகள் மிக மிக தேவையாக இருக்கின்றன. அடுத்ததாக ஒளிவண்ணன் வந்து அது வந்து ஒரு அன்பான ஒரு செயலாகவும் அதை பற்றி பேசி அதை பரவலாக சொல்வது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒன்று கூடுதல் என்பது, இலக்கியத்துக்காக ஒன்று கூடுதல் என்பது ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இது என்னை போன்ற மூத்த எழுத்தாளர்கள் எல்லோருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு அதிகமா இல்லை. நீங்க எனக்குள்ள ஒரு ஐஸ் பிரேக்க பண்ணி அதுக்குள்ள என்னை உள்ள விட்டதுக்காக ரொம்ப நன்றி. இது வந்து முதல்ல இருந்தே வினிதா மோகன் அவர்கள் ரொம்ப வேலை எடுத்து இதை என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தனிப்பட்ட முறையில் செலுத்துகிறேன். நம்ம ஒளிவண்ணன் இன்னொரு கூட்டத்தை எல்லாம் விட்டு விட்டு இங்க வந்து பண்ணதுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் அடுத்த வாரம். நன்றிங்க.